ஸோ எல்லாருக்கும் லைவில் ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா ஓகேன்னு போட்டுருங்க. அது செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க சிலபஸ் படி நம்ம போவோம். சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு எடிட்டோரியல் இல்லைனா ரிப்போர்ட் இது ரெண்டுமே எதை பேஸ் பண்ணி வரும்னு சொன்னாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஏன் அவங்க கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க? பிகாஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்றைக்குமே உங்களுக்கு நாலேஜ், ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாத ஒரு டாபிக்னால் பண்ண முடியாது. எனக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. லெட்ஸே நம்ம ஏதோ ஒரு சயின்ஸில் இல்லை ஃபிசிக்ஸில் ஒரு பேப்பர் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அந்த பேப்பர் எடுத்து நீங்கள் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அந்த பேப்பரை யார் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியும்னா அந்த ஃபீல்டில் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதோட பேசிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது எதை பேஸ் பண்ணி வரும்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜியாகிரஃபி, அந்த சயின்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் வரப்போகுது. இப்போ நாளை பின்னா உங்களுக்கு நோபல் ப்ரைஸ் ஃபிசிக்ஸ்க்கு கொடுத்தாங்க வரைக்கும் தான் சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணாங்கன்றது டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்துட்டு தான் சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக என்னென்ன ஸ்டெப்ஸ் நடந்தது இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அப்போது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அப்ரோச் பண்ணுறீங்களோ அது வந்து லாஸ்ட் ஒரு 12 மந்த்ஸ் வரைக்கும் பேசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த டாபிக் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துக்கோம். ஏன்னா லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சுன்னா 2022 Tier 2 வந்த டாபிக் ரபி கிராப்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அந்த ரபி கிராப்ஸில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது மில்லட் ஆஃப் தி இயர்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது அந்த வருஷம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயர் வந்து மில்லட் ஆஃப் தி இயர் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அது லாஸ்ட் இயரோட கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? அப்போ அந்த டைமில் அதை படிச்சிருந்தாங்கன்னா மில்லட் ஆஃப் தி இயர் அனௌன்ஸ் பண்ணும்போது ஏன் அனௌன்ஸ் பண்ணாங்க எல்லாமே தெரிஞ்சிருந்தா ஏன் ரபி கிராப்பை பற்றி பேசுகிறாங்கிறது தெரியும். ஓகே, எல்லாத்துக்குமே நம்ம கான்ட்ரிபியூஷனா இந்தியன் அப்போ தான் க்ரீன் ரெவல்யூஷனால் சில சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருந்துச்சு. அப்போ இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மில்லட் ஆஃப் தி இயர் நம்ம பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் எல்லாருமே இருக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது புதுசாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ அப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் எனக்கு கொடுக்குற டேட்டா புதுசாக இருந்தாலும் அதோட நாலேஜ்ன்றது எனக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய நாலேஜ் தான். அப்போ இது கூட என் டேட்டாவை நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஸோ என்னோடய பேசிக் நாலேஜில் அந்த டேட்டாவை நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புதுசாக இருந்தால் நான் அப்டேட் பண்ணிப்பேன், தவறாக இருந்தால் ரெக்டிஃபை பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இதை இந்த டேட்டாவை நான் எவாலுவேட் பண்ணணும்னா என் பேசிக் நாலேஜ் வச்சு தான் அதை எவாலுவேட் பண்ண முடியும். இது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் புரியணும். ரெண்டாவது, காம்ப்ரிஹென்ஷன் இருக்க அடுத்த பெரிய மிஸ்டேக் என்னென்னா யாருமே ஃபுல்லாக படிக்கிறது கிடையாது. இது வரைக்கும் என்ன எல்லோரும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேராகிராஃப் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா டைம் ஆகிடும். அஃப்கோர்ஸ் டைம் ஆகும் தான், ஆனால் அதுக்காக நம்ம விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், அதுக்கான அக்யூரசி. உங்களுக்கு மொத்தம் 12 கொஷின்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். டோட்டலாக எத்தனை 3 பேராகிராஃபா? அப்போ 12 கொஷின்ஸ் வருது. இந்த 12 கொஷின்ஸ்க்கு 3 மார்க்ஸ், அப்போ 36 மார்க்ஸ் உங்களுக்கு வருது. இந்த 36 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய டைமோ நீங்கள் அட்வான்ஸ் மேக்ஸில் 1 மார்க் எடுக்கிற டைமோ ஒன்று தான். இப்போ அதில் விட்டுட்டிங்கன்னா இதுலேயும் விட்டுட்டிங்கன்னா டோட்டல் மார்க் தான் அடி வாங்கும். ஸோ இதில் நம்ம 1 மார்க் விடக்கூடாதுன்னா இதுக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை நீங்கள் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் டைமை கம்மி பண்ணணும்னா பேராகிராஃபை நான் ஃபுல்லாக படிக்க மாட்டேன்றது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. பேராகிராஃப் அந்த டைமுக்குள்ளே படிக்கிறதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி. நான் அதை விட்டுடுவேன், நான் வந்து ஷார்ட்கட் ஏதாவது நான் ட்ரை பண்ணி பண்ணுறது அது சோம்பேறித்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இருந்து உங்களுக்கு அடுத்த 6 மாதத்துக்கு வரைக்கும் டைம் இருக்குது. 6ல் 8 மாதம் உங்கள் Tier 2 நடக்குன்னா 8 9 மாதம் ஆகிடும் உங்கள் Tier 1 முடிஞ்சு Tier 2 வரும்போது. அப்போ அதுக்கான ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறது மட்டும்தான் பெட்டர். ஸோ முதல்ல இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். ரீடிங் ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மினிமம் 400 வேர்ட்ஸை அட் அ ஸ்ட்ரெச்சில் படிக்கணும். இந்த 400 வேர்ட்ஸ் அட் அ ஸ்ட்ரெச்சில் படிக்கிறதுக்கான ப்ராப்ளம் என்ன? நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட எந்த பேசேஜ் எடுத்து கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு 30 வேர்ட்ஸ் படிக்கிற வரைக்கும் உங்கள் மைண்ட் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். என்ன படிக்குதோ அது மைண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் 30 வேர்டுக்கு தாண்டி போகும்போது எல்லார் மைண்டும் அப்படி இருக்காது. வாய் படிக்கும், ஆனால் மைண்ட் அதை இன்ஃபார்ம் பண்ண மறந்துடும். கடகடன்னு நீங்கள் படித்தா கூட கடைசியாக என்ன சொல்ல வந்தாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா அது உங்களுக்கு சொல்ல தெரியாது. நல்லா கேட்டுக்கோங்க. 400 வேர்ட்ஸில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் கான்ஷியஸாக உங்களால் இருக்க முடியாது இப்போ இருக்க சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும்.
அப்போ இந்த 400 வேர்ட்ஸில் நான் கான்ஷியஸாக இருக்கணும்னா அது அளவுக்கு என் மைண்டை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கணும், என் லிப்ஸை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் நம்மளோட லிப்பையும் மைண்டையும் சிங்க் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அந்த லிப் அண்ட் மைண்ட் எப்படி சிங்க் பண்ண போகிறோம்னா ரெகுலர் ரீடிங் ப்ராக்டிஸ். இந்த ரெகுலர் ரீடிங் ப்ராக்டிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 48 days நீங்கள் பண்ணால் போதும். ஓகே, ஏன்னா இங்கே மெஜாரிட்டியாக இப்போ Tier 2 இல்லாமல் மற்ற எல்லோரும் இருக்கனால நீங்கள் அடுத்த வருஷம் தான் எழுத போகிறனால உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு 48 days நீங்கள் இதை ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இந்த 48 daysன்றதில் ஒரு நாளைக்கு நீங்கள் 15 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இட்ஸ் மோர் தென் இனஃப். ஸோ ஒரு நாளைக்கு 50 minutes டோட்டலாக 48 days மினிமம் அது பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணாததோ அது உங்களோட இஷ்டம். ஆனால் இந்த 48 நாளும் ஒரு நாள் கேப் விடாமல், ஸோ எப்போ நம்ம Day 1 ஆரம்பிக்கிறோமோ Day 48 முடியும் போது வரைக்கும் நடுவில் ஒரு நாள் கூட பிரேக் விடக்கூடாது. இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டேன், இன்னொரு நாள் நான் சேர்த்து பண்ணிப்பேன், அப்படி இது ஒர்க் ஆகாது. இது நீங்கள் ஃபுல் ஃப்ளெஷ்டாக பண்ணணும். இதோட ஃபுல் ஃப்ரூட் நீங்கள் எடுக்கணும்னா 48 days அட்ட ஸ்டெச்சில் போகணும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 15 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இப்போ இந்த 15 minutes நம்ம எதில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அதுதான் அடுத்த விஷயம். ஆக்சுவலாக இதுதான் படிக்கணுன்றது என்றைக்குமே அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் எடுத்து வேணால் படிக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு எக்ஸாமுக்கு கான்ட்ரிபியூட் ஆகுன்றதுனால இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போகணும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரிப்போர்ட் இல்லைனா எடிட்டோரியல். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதில் தான் படிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஹிந்தி எடிட்டோரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இருக்கும். ஹிந்தி எடிட்டோரியல் இப்போ எடிட்டோரியல் பேஜ் இப்படி இருக்கும். இந்த லெஃப்ட் கார்னர் ஒன்று இருக்குது, ஸோ ரைட் ஒன்று இருக்குது, லெஃப்ட் ஒன்று இருக்கும். இந்த ரைட் கார்னரில் இப்படி உங்களுக்கு 2 காலம் இருக்கும். இந்த 2 காலமும் சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 400 வேர்ட்ஸ் வரும். அட்ட ஸ்ட்ரெச்சில் இந்த 2 காலமே படிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குதா, இது பாயிண்ட் நம்பர் 1. இது வந்து எடிட்டோரியல் வச்சுப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி எடிட்டோரியல். அடுத்து அவங்க கொடுத்தது ரிப்போர்ட். இந்த சைடில் டேட்டா பாயிண்ட்னு ஒன்று வரும், அதுதான் உங்களுக்கு ரிப்போர்ட். ஸோ உங்களுக்கு தேவையான 2மே அதில் இருக்கும். அதே மாதிரி எல்லா நியூஸ் பேப்பரும் வச்சுருப்பாங்க. எல்லா நியூஸ் பேப்பரும் ஒரு ரிப்போர்ட்டும் ஒரு எடிட்டோரியலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஹிந்துலேருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இப்போ இது 2த்தையும் அட்ட ஸ்ட்ரெச்சில் நான் படிக்கும்போது அந்த ஒரு 10 minutesல நான் படிக்கணும்னா இது 2 கரெக்டாக படிக்கணும்னா இப்போ எனக்குன்னா 6 minutes போதும். ஆவரேஜ் அவ்வளோதான் ஆகும், அதுவே ரொம்ப அதிகம்னு வச்சுப்போம். ஆனால் அந்த 6 minutes நான் கான்ஷியஸாக இருக்குன்றது அடுத்த கேள்வி. ஓகே, ஒரு லெவல் ஆஃப் ரீடிங் பண்ணிங்கன்னா அது முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 20 days என்ன பண்ணுவோன்னா இந்த ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, இதை மட்டும்தான் படிப்போம். ஒரு லெட்ஸ் ஒரு 10 to 15 days வரைக்கும் வச்சுப்போம். ஒரு 15 daysக்கு இந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும்தான் நம்ம படிப்போம். இந்த ஃபஸ்ட்டு காலமே இந்த 15 minutesல 2லேருந்து 3 தடவை நீங்கள் படிக்கணும். இனிஷியலாக நீங்கள் அந்த 2லேருந்து 3 தடவை படிக்கும்போது நீங்கள் நல்லா கவனிங்களேன். ஃபஸ்ட் தடவை படிக்கும்போது நிறைய விஷயம் புரியாத மாதிரி இருக்கும். ஏன் அது புரியலன்னா மறுபடியும் நான் சொன்னால் நீங்கள் கான்ஷியஸாக இல்லை. ஆனால் நீங்கள் 2வது தடவையும் 3வது தடவையும் படிக்கும்போது அதுலேருந்து புரிய ஆரம்பிக்கும். ஒரே இதுதான், ஃபஸ்ட் தடவை நான் படிக்கும்போது புரியாதது 2வது தடவையும் 3வது தடவையும் படிக்கும்போது புரிய ஆரம்பிச்சிது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு சின்ன இண்டிகேஷன் வரும் நம்ம மைண்ட் எவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்குன்ட்டு. ஸோ ஒரு 15 days வரைக்கும் இது படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15th day கிட்ட வர ஒரு தடவை படித்தாலே இது புரிஞ்சிடும். இது ஒரு தடவை படித்தாலே புரிய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு 4 minutesல முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு வந்து அடுத்து மறுபடியும் இது திருப்பி படிக்க தோணாது. ஒரு தடவை படித்து புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி படிக்க தோணாது. எப்போ அந்த பாயிண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் அடுத்த காலமாக இன்க்ளூட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். அதுலேருந்து அடுத்து பாக்கி இருக்க நாள் எல்லாம், பாக்கி 48 நாள் பாக்கி நாள் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே இது 2த்தையும் சேர்த்து இந்த 15 minutesக்குள்ளே நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 400 words உங்களால் கான்ஷியஸாக பண்ண முடியும். இப்போ நீங்கள் இதை பண்ணலை, நான் எக்ஸாமில் போய் உட்காரேன்னா இதுக்கப்புறம் பண்ணுற ஒரு ஆன்சரும் உங்கள் லக்கை பொறுத்தது, ஃப்ளூக்கை பொறுத்தது, அவ்வளோதான். ஓகே, டட். ஸோ இப்போ நான் எனக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வச்சு நான் வந்து ஒரு பேராகிராஃப்குள்ளே போயிட்டேன், எனக்கு நான் படிச்சுட்டு புரிஞ்சிச்சு. இப்போ அதில் சில நியான்சன்ஸ் இருக்கும். லாஸ்ட் டைம் ஒரு பிரச்சனை அதுதான் வந்துச்சு. கரெக்டாக சில ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க, பேராகிராஃப் ஃபுல்லாக தான் படிச்சிருந்தாங்க, ஆனால் அந்த லைனை இன்ஃபர் பண்ணுறது தப்பாக இன்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த லைன் ஹிடன் மீனிங் ஒன்று கொடுக்கும், அதை தப்பாக இன்ஃபர் பண்ணிட்டனால ஆன்சர்ஸ் தப்பாக ஆரம்பிச்சிச்சு. அப்போது நீங்கள் நல்லா படித்தாலுமே சில பேசிக் நாலேஜ் இல்லாமல் அந்த பேராகிராஃப் அப்ரோச் பண்ணுறது தப்பு. ஸோ ஒரு பேராகிராஃப் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு அப்ரோச் பண்ணும்போது ஒரு பேராகிராஃபை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதை நம்ம ப்ரிவ்யூ பண்ண கற்றுக்கணும். அதாவது இந்த டாபிக் எதை பேஸ் பண்ணி வருது, இல்லை என்ன தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, அதை நம்ம கற்றுக்கணும். ஸோ ப்ரிவ்யூன்றது லெட்ஸே ஒரு பேராகிராஃப் படிக்கும்போது சில பேசிக் கொஷின்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு இது எதை பற்றினது, வாட் இஸ் இட் அபவுட், வாட் இஸ் த டைட்டில், வாட் டு ஐ ஆல்ரெடி நோ அபவுட் இட்.
ஸோ நீங்கள் கேட்க வேண்டிய பேசிக் கொஷின்ஸ் என்னென்னா, வாட் இஸ் இட் அபவுட், வாட் இஸ் த டைட்டில், இது என்ன டைட்டிலில் வருது, ஸோ இதில் என்ன, இதை பற்றி நமக்கு முன்னாடி என்ன தெரியும், வாட் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இஸ் திஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட்னு சொல்லும் போது ஒரு டாப்பிக்குமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சில டைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில இது எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கும். எக்ஸ்பிளனேட்டரின்றதுன்னா லெட்ஸ் சே டொட்டாலிட்டேரியனிசம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இது எப்படி, இந்த வேர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு பேராகிராஃப் எழுதியிருப்பாங்க. அதோட ஹிஸ்ட்ரி வரைக்கும்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அது எக்ஸ்பிளனேட்டரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ன்றதுன்னா ஒரு அகைன் போயிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதோட ரைட்டிங் டைப் வேறு. அடுத்து நரேட்டிவ்ன்றது என்றைக்குமே ஸ்டோரியாக தான் இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் நரேட் பண்ணுங்கள். அடுத்து டிஸ்கிரிப்டிவ்ன்றது என்னன்னா, லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஸ்விட்சர்லாந்து டூர் போயிட்டு வந்திருக்கீங்க. ஸ்விட்சர்லாந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிப்பீங்க. லாட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் சி இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், அந்த சி எப்படி வியூ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ண பார்ப்போம். ஸோ இதில் நிறைய ரைட்டிங் டைப்ஸ் இருக்குது. இது எந்த கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் நம்ம பார்க்காது. அடுத்து இஸ் த டெக்ஸ்ட் டிவைடட் இன்டு பார்ட்ஸ். அது பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்காங்க. லெட்ஸ் இப்போ ஆர்குமெண்ட் எடுப்போம். ஆர்குமெண்ட் எடுத்தோடனே இப்போ ஆத்தரோட இன்டென்ஷன் அவர் ஆல்ரெடி கன்க்ளூட் பண்ணி தான் வச்சிருப்பாரு. அவர் என்ன எழுத போகிறோன்னு தெளிவாக முடிவு பண்ணியிருப்பார். இது வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்ல வராருன்னா, நல்லது இல்லாததை மட்டும்தான் பேசுவார்னு அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நல்லது பேசலாம். அப்போ அவர் எப்படி டிவைட் பண்ணி வச்சிருக்காரு அதை நம்ம பார்க்கணும். எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். லெட்ஸே அவர் 5 விஷயங்களை வந்து லிஸ்ட் பண்ணணும்னு நினச்சான்னா ஒரு லிஸ்ட் போடுவார். இல்லை பாஸ்ட் ஒரு சில விஷயம் நடந்திருக்கு, அது சீக்வன்ஸ் அவர் எழுதுவார். அது மாதிரி நிறைய ரைட்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு தேவையானது நம்பர்ஸ், யூட்டிலைஸ் வேர்ட்ஸ் அண்ட் நேம்ஸ். இந்த நேம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்போவுமே ஒரு பேராகிராஃப் எடுத்தோடனே சில டேட்டா வந்து நீங்கள் மார்க் பண்ணி பார்ப்பீங்க. அந்த டேட்டா என்றைக்குமே நம்பர்ஸ் அண்ட் நேம்ஸாக இருக்கிறது பெஸ்ட். நேம்ஸ்ன்னு சொல்லும் போது தே ஷுட் பி ப்ராப்பர் நவுன்ஸ். ஏன்னா நம்பர்ஸையும் ப்ராப்பர் நவுன்ஸையும் அவங்களால ஆல்டர்னேட் பண்ண முடியாது. யூட்டிலைஸில் ஒரு வேர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையும் அவங்க ஆல்டர்னேட் பண்ண மாட்டாங்க. ஸோ 3 வேர்ட்ஸ் அவங்களால ஆல்டர்னேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு இப்படி நான் கொடுக்குறேன், மேனுன்னு கொடுக்குறேன். மேனுன்ற வேர்டுக்கு நான் ஹோமோசேப்பியன்ஸ் கூட கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட்டில் பேராகிராஃப் நான் ஹோமோசேப்பியன்ஸ் கொடுத்துட்டு கொஷினான மேன் கொடுத்துருப்பேன். நீங்கள் மறுபடியும் மேனை தேடிட்டு இருந்தீங்கன்னா அது இருக்காது. ஆனால் இதுவே ஹோமோசேப்பியன்ஸ் இட்டலிக்ஸில் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அது ஹோமோசேப்பியன்ஸ் தான் வரும். ஸோ அவங்க இட்டலிக்ஸில் போகிறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. இட்டலிக்ஸில் போகிறதுக்கு, போல்டில் போகிறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரிவியூ பண்ணும்போது இதெல்லாம் வச்சு தான் நம்ம ப்ரிவியூ பண்ணுவோம். இப்போ உங்களோட பேப்பரில் ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும், அது போங்க. அது ஃபஸ்ட்டில் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கும் நினைக்கிறேன். ப்ரிவியூவிங் எந்த பேஜுன்னு மறந்துட்டேன். இங்கே வேறு நான் பார்க்கணும். கடைசியில் கமலஹாசன் நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டைலாக் சொல்லணும், தண்ணியில் பாம்பு வரணும், அந்த மாதிரி இருக்குது. சரி, ப்ரிவியூ பண்ணும்போது உங்களோடது இப்போ இதுதான் அங்கே கொடுத்துருக்குமே, அங்கே இதை வந்திருக்கோம். என்றைக்குமே ப்ரிவியூ பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த பேசிக் கொஷின்ஸ் கேட்கும். அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், லாஸ்ட் பேராகிராஃப், அதுக்கு நடுவில் இருக்க எல்லா பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லைன்ஸ். இது படித்தாலே இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்க இந்த போர்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் படிங்க. அதில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருவேன், அண்டர்லைன் பண்ணியிருக்குல்ல. ஓகே, அது மட்டும் படிச்சுட்டு எனக்கு இந்த டாப்பிக்கு எதை பற்றின டிஸ்கஷன். ஸோ இவ்வளோ பெரிய டாபிக் உங்கள்கிட்ட கொடுத்த உடனே ஃபுல்லாலாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ பட் ஆனால் அதுக்கான கெப்பாசிட்டி நீங்கள் வளர்த்துக்கணும். ஸோ கெப்பாசிட்டி வளர்த்துக்காத பட்சத்தில் நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், லாஸ்ட் பேராகிராஃப், அதுக்கப்புறம் எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லைன்ஸ், இது மட்டும் படிங்க. ஃபர்ஸ்ட் படிச்சது எதுன்னு சொல்லுங்கள். அந்த பிரிண்ட் அவுட்ஸ் எங்கே இருக்குது?
ஓகே, அவ்வளோதான். ரிவ்யூ தான் பண்ண சொன்னேன், ஃபுல்லாக படிக்க சொல்லலை. கதை தான் நல்லா இருக்குன்னு படிக்க ஆரம்பிக்காதீங்க. இது எதை பற்றினது? டிக்ஷனரி ஒரு வார்த்தை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? டிக்ஷனரி. ஸோ ஹவு டிக்ஷனரிஸ் ஆர் மேட், தட் இஸ் தி கான்செப்ட். ஸோ இப்போ நீங்கள் படித்ததை வச்சு நம்மளால் இந்த பேசிக் கொஷின்ஸை ஆன்சர் பண்ண முடியுமா, இது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இதான், வாட் இஸ் திஸ் எஸ்ஸே அபவுட்? ஸோ திஸ் எஸ்ஸே இஸ் அபவுட் how dictionaries are made. Okay, அடுத்து, what kind of text is this? Description, explanation, argument, narrative. யோசிங்க, இந்த பேராகிராஃப் எதை பற்றினதா, இந்த பேசேஜ் எதை பற்றினதா இருக்கும்? What is it? It is an explanation. Description என்ன? ஒரு பெண்ணு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறது டிஸ்கிரிப்ஷன். இந்த பெண்ணு எப்படி செய்வாங்கன்னு சொல்கிறது எக்ஸ்ப்ளனேஷன். இங்கே டிக்ஷனரி எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லலை, டிக்ஷனரி எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. therefore that is explanation. எப்படி ஆர்குமெண்ட் கிடையாது, நரேட்டிவ் கிடையாது. அப்போ ஆர்குமெண்ட் வரும்போது தான் கன்க்ளூஷன் வரும். இங்கே கன்க்ளூஷன் ஒன்று கிடையாது. வாட் இஸ் தி ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு ஒன்று கேட்டால் கிடையாது. தட்ஸ் நோ வேர்டிக்ட். அதுதான். அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் வரும்போது கடைசியாக இந்த ப்ராசஸில் லாஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? அடுத்து, வேர் டு டிக்ஷனரி மீனிங்ஸ் கம் ஃப்ரம்? இப்போ நீங்கள் படித்ததுலேருந்து இதை ஆன்சர் பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ? எங்கேருந்து பாருங்கள். அதான் சொன்னேன், படிக்கும்போது அது கொஞ்சம் கவனத்தை வச்சு படிக்கிறது. உங்களால் படிக்க முடியுமான்றது கேள்வி கிடையாது, கவனத்தோடு படிப்பீங்களான்றது கேள்வி. ஸோ நல்லா கேளுங்க. சாரி, இதில் எங்கே போட்டிருக்காங்கன்னா, டு டிஃபைன் அ வேர்ட், then the dictionary editor places before him a stack of cards illustrating words. Each of the words represents an actual use of the word. அதுலேருந்து எங்கே போயிருக்கு? by a writer or some literary or historical importance. என்ன பண்ணுறாங்க? ஸோ த ரைட்டர் பிளேசஸ் பிஃபோர் மை கார்டு. ஸோ எல்லாருக்கிட்டே ஒரு கார்டு மாதிரி வச்சுருப்பாங்க இந்த வேர்ட்ஸ். அந்த கார்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தே சே இல்லஸ்ட்ரேட்டிங் த வேர்ட், ஈச் ஆஃப் த வேர்ட் ரெப்ரசன்ட்ஸ் அன் ஆக்சுவல் யூஸ் ஆஃப் த வேர்ட். ஒரு வேர்டோட ஆக்சுவல் யூஸை எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஆக்சுவல் வேர்டு யார் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, பை அ ரைட்டர். ஸோ ஒரு வேர்டோட மீனிங் நான் பார்க்கணுன்னா, அது ஷேக்ஸ்பியர் எப்படி எழுதியிருக்காரு, வேர்ட்ஸ் வேர்டு எப்படி எழுதியிருக்காரு, ரெண்டு பேரும் வேறு வேறு கான்டெக்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த வேர்டை ரெண்டு கொனோட்டேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ பை அ ரைட்டர் ஆஃப் சம் லிட்ரரி ஆர் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். அதனால தான் ஒரு தடையும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்க்கும்போது அந்த ஒரு லீடரோ இல்லை யாரோ கொடுத்த ஸ்பீச்சுக்குள்ளே நம்ம போவாங்க. அந்த ஸ்பீச்சில் என்ன எழுதிருக்குன்னு பார்த்து தான் அந்த டிக்ஷனரிக்கு மீனிங்கே வரும். ஓகேவா? ஸோ அப்போ டிக்ஷனரி மீனிங் எப்படி வரும்னா, ஸோ தே வில் டேக் தி ரெஃபரன்சஸ் ஃப்ரம் தி ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர்ஸ். அவ்வளோதான். அப்படி தான் அவங்க டிக்ஷனரிஸ் பண்ணுவாங்க, மீனிங் எடுப்பாங்க. அடுத்து, வாட் இஸ் த ரோல் ஆஃப் அ டிக்ஷனரி ரைட்டர்? டிக்ஷனரி ரைட்டரோட ரோல் என்ன? வேர் இஸ் இட் டிஸ்கஸ்ட்? அடுத்த பேராகிராஃபில் லாஸ்ட் பேராகிராஃப். அது என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ அவர் யார்? ஒரு டிக்ஷனரி ரைட்டர் யார்? அப்போ ஒரு டிக்ஷனரி ரைட்டர் என்ன பண்ணுறாரு? இது இது புரியல. அது என்னன்னு சொல்லுவோம். பாஸ்ட்டை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு? ரெண்டு வேர்டு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறாரு, இன்னொன்று என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு நீங்கள் வேர்ட்ஸை கலெக்ட் பண்ணணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? தட் இஸ் டு சே த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஈச் வேர்ட் இஸ் கலெக்டட் அலாங் வித் த வேர்ட் இட் செல்ஃப். ஸோ கான்டெக்ஸ்டையும் கலெக்ட் பண்ணுறாங்க, வேர்ட்ஸையும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் அந்த கார்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி டொட்டாலிட்டேரியனிசம்னு இருக்குன்னா, டொட்டாலிட்டேரியனிசம் எங்கே வந்துச்சுன்ற கான்டெக்ட் எடுப்பாங்க. அந்த வேர்டு எங்கே இருக்குன்னு எடுத்துட்டு அதோட வேர்டையும் போட்டுட்டு அதோட கான்டெக்ட் போட்டுட்டாங்க. ரெண்டாவது,
The writer of a dictionary therefore is not a task of setting up authoritative statements. அவங்க authoritative statement சொல்லல, இதுதான் நாங்கள் சொல்லிட்டோம்ல, இது வந்து இதுதான் மீனிங் அப்படின்றது அவங்களோட டாஸ்க் கிடையாது. அவங்களோட வேலை என்னன்னா statements about true meanings of words. The true meanings of words என்றது but a task of recording. அது ரெக்கார்ட் தான் பண்ணுவாங்க. இங்கே சொல்லியிருக்காங்க, இங்கே சொல்லியிருக்காங்க, இங்கே சொல்லியிருக்காங்க, அதனால இதோட அர்த்தம் இதான். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு அத்தாரிட்டி கிடையாது, இதுதான் ஃபைனலிஸ்ட், இது வந்து சயின்ஸ் கிடையாது, சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அவங்க ரெக்கார்ட் பண்ணி இதோட கான்டெக்ட் எப்படி வருது, அப்போனா டைம்லி டிக்ஷனரிஸ் அப்டேட் ஆகும். இது வேறு மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா, ஸோ அதில் தான் லாஸ்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க கவனிங்க. In choosing our words when we speak or write, we can be guided by the historical record afforded us by the dictionary, but we cannot be bound by it. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிக்ஷனரி சொல்லும், ஆனால் அதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் ஆக முடியாது. என்ன சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் நியூ சுச்சுவேஷன்ஸ், நியூ எக்ஸ்பீரியன்சஸ், நியூ இன்வென்ஷன்ஸ், நியூ ஃபீலிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் கம்பெலிங் அஸ் டு கிவ் நியூ யூசஸ் டு ஓல்ட் வேர்ட்ஸ். ஸோ லுக்கிங் அண்டர் அ ஹூட், ஹூட்னா என்னன்னு தெரியுமா? நீங்கள் ஹுட்டி ஒன்று போடுவீங்க தெரியுமா, அதான் ஹூட். இது ஃபஸ்ட்டு யாரெல்லாம் போட்டுட்டு இருந்தா தெரியுமா? we should ordinarily have found 500 years ago a monk. a monkனா யார்? அந்த சர்ச்சிலலாம் போகிறவங்க பார்த்துருப்பீங்க, அப்படி ஹூட் மாதிரி போட்டுட்டு போவாங்க. இப்போ ஹூடுக்கு மீனிங் என்ன? டுடே we find a motor car engine. அந்த ஃபஸ்ட்டு அந்த இன்ஜினை கவர் பண்ணியிருப்பாங்களே, அதையும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹூடுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஹூடுக்கான மீனிங் அந்த டைமில் இருந்திருக்குமான்னு கேட்டால் கிடையாது, ஏன்னா அப்போ காரே கிடையாது. அப்போ புது இன்வென்ஷன் வந்தனால, புது ஒரு எக்யூப்மெண்ட் வந்தனால அதுக்கு பேர் என்ன? ஏன்னா அதுவும் கவர் தானே பண்ணுது, அதனால் அதுக்கு பேர் ஹூடுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நாலு பின்ன வர டிக்ஷனரி, இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் கிடைக்காது. அப்போ அடுத்து வர டிக்ஷனரி ரைட்டர் என்ன பண்ணுவார்? இதை எடுத்து ரெக்கார்ட் தான் பண்ணுவார். இந்த பேரை யார் கொடுத்துருப்பாங்கன்னா, கண்டிப்பாக டிக்ஷனரி கொடுத்துருக்காது, கார் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க கொடுத்துருப்பாங்களா, இது ஹூடுன்னு பேர். அப்போ ரைட்டர் என்ன பண்ணுவார்? அதை எடுத்து ரெக்கார்ட் தான் பண்ணிப்பார். அவரோட வேலை ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ஹீ இஸ் அ கலெக்டர் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ரெக்கார்டர் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து, do words keep the same meaning forever? Yes or no? Absolutely no. Okay, it keeps evolving. The word is not changing, the word is evolving. Write any words, phrases or numbers you notice. Now this may vary. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எனக்கு பார்க்கும்போது நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு என்ன வேர்ட் பார்த்துருப்பேன்னா, இந்த ஹூடுன்னு ஒரு வேர்ட் பார்த்துருப்பேன், ரெக்கார்டிங்னு ஒரு வேர்ட் நான் பார்த்துருப்பேன், கலெக்டர்னு ஒரு வேர்ட் பார்த்துருப்பேன். இதை வச்சு தான் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தேன். ஃபஸ்ட்டில் கூட ஒரு வேர்ட் கொடுத்துருந்தாங்க, ஸ்லாப்பி இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க. எதெல்லாம் ஹைலைட் பண்ணி அவங்க வைக்கிறாங்களோ, எதெல்லாம் நம்பர்ஸாக இருக்குதோ, இது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரிவியூ. இப்போ இதே மாதிரி அடுத்த ப்ரிவியூவில் ஒன்று கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ரிவியூவில் இன்னொன்று இருக்கா? இன்னொன்று இருக்குல்ல ப்ரிவியூ, அது பண்ணுங்கள் ஃபாஸ்ட். ஸோ இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஆன் அ கோல்ட் வின்டர் டே இன் 1938, a concerned social worker walked anxiously to the door of a rural Pennsylvania. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும், லாஸ்ட் பார்க்கணும், இதில் ஃபஸ்ட் லைன் மட்டும் படிக்கணும்.
இந்த இது பண்ணும்போது இந்த சின்ன நம்பர்ஸ்லாம் வரும், அந்த நம்பர்ஸ் நீங்கள் கண்டுக்காதீங்க. என்னன்னா அந்த நம்பர்ஸ்ன்றது இது அதுக்கான இது புக்ஸ்லேருந்து காப்பி பண்ணுவோம். புக்ஸில் வந்து இந்த நம்பர் போட்டாங்கன்னா அது கீழே வந்து இது கொடுத்துருப்பாங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். அதனால் அந்த நம்பர்ஸ் வந்துருக்கும். சம்மந்தம் மேலமாக எதாவது நம்பர் வந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணுங்கள். அது காப்பி பண்ணும்போது வந்துடுச்சு இந்த நம்பர். படிச்சாச்சா? ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு படித்தோம், ஃபஸ்ட் டைம் படித்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் த செக்ஷன் அபவுட்? இப்போ நீங்கள் படித்ததை ஒரே லைனில் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்வீங்க? தட் இஸ் தி கொஸ்டின். இட் இஸ் அபவுட் சைல்டு அபியூஸ்னு சொல்லிட்டாங்களா என்ன? ப்ராபபிள் தானே ஃபஸ்ட்டு சைல்டு அபியூஸ்னு சொன்னாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, வேர்ட்ஸ் தெளிவாக பார்க்கணும். அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா இன்வெஸ்டிகேட்டிங் அ கேஸ் ஆஃப் சைல்டு அபியூஸ்னு சொல்லலை. இந்த இடத்துல தான் தப்பு நடக்குது. பாசிபிள் சைல்டு அபியூஸ், பிகாஸ் இன்வெஸ்டிகேட் தான் பண்ணாங்க, கன்க்ளூஷன் கொடுக்கல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது வேறு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா என்ன இது சைல்டு அபியூஸ்னு ப்ரூவ் பண்ணாங்களா? இல்லை, இன்வெஸ்டிகேஷன் தான் நடந்தது. இதே மாதிரி ஒரு தப்பு இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது பண்ணுறோம், அதே தப்பு பண்ணுவீங்க பாருங்கள். ஸோ அப்போ பேராகிராஃப் எதை பற்றினது தான்? லெட்ஸ் கால் இட் அ கேர்ள். இட்ஸ் அபவுட் அ கேர்ள். அந்த கேர்ள் என்ன மாதிரி கேர்ளாக இருக்காங்க, என்ன மாதிரி அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க? A girl who was isolated போட்டுக்கலாமா? இது எழுத வர மாட்டேங்குது, அப்படி வச்சுக்கலாமா? who was isolated or who was tied up in a chair. அவ்வளோதான். இந்த செக்ஷன் ஃபுல்லாக அது மட்டும்தான். ஸோ have you ever heard or read about the other children like Anna? ஸோ அதாவது உங்கள் பேசிக் எக்ஸ்பென்ஸ் இந்த டெஸ்ட் பண்ணுது. இது எக்ஸாமில் வர கொஷின்ஸ்லாம் கிடையாது, இதெல்லாம் உங்கள் மைண்டில் இருக்க வேண்டிய கொஷின். படிக்கும்போது நீங்கள் இப்படி தான் படிக்கணும். ஏன்னா நீங்கள் படித்த உடனே அடுத்து உங்ககிட்ட எந்த மாதிரி கேசஸ்லாம் இது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதெல்லாம் மைண்ட் போகணும். ரெண்டாவது, இஸ் திஸ் பார்ட் ஆஃப் த சாப்டர் டிவைடட் பார்ட் ஆஃப் த சாப்டர் டிவைடட் இன்டு பார்ட்ஸ். வேறு பார்ட்ஸ் அவங்க பேசியிருக்காங்களா? ஒரு டிஸ்கஷன் முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டுக்கு போயிருக்காங்களா? இல்லை, நோ, இட் இஸ் நாட் டிவைடட் இன்டு பார்ட்ஸ். அடுத்து, டு யூ திங்க் திஸ் சாப்டர் வுட் பி டிஃபிகல்ட் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து அதுதான் நம்ம கேட்கணும். ஸோ நான் பண்ணும்போது இது கஷ்டமாக இருக்க போகுதா இல்லையான்றதை நான் மைண்ட் செட் பண்ணிக்கணும். நோ, திஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட் டு ரீட். அடுத்து, வாட் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், நம்பர்ஸ் டு யூ ரிமெம்பர் ஃப்ரம் ரிவியூயிங் த பேசேஜ்? என்ன வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்குது? த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆனா. ரெண்டாவது ஒரு வேர்டு, முக்கியமான வேர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா சோஷியல் ஒர்க்கர், அதே மாதிரி பெனஸ்மேனியா. இந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும். அடுத்த வேர்டு நமக்கு இல்லெஜிட்டிமேட். இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். 1932 அன்மேரிட். ஸோ சோஷியாலஜிஸ்ட் கிங்ஸ்லி டேவிஸ். இந்த மாதிரி சில வேர்ட்ஸை நம்ம படிக்கும்போது எதெல்லாம் நம்ம ப்ராப்பர் நவுன்ஸாக இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுன்னு சொல்லிட்டோம். ஸோ ப்ராப்பர் நவுன் என்ன? கிங்ஸ்லி டேவிஸ், ஆனா, பென்சில்வேனியா, இதெல்லாம் சிட்டியோட நேம்ஸ், பர்சனோட நேம்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ப்ரிவ்யூ பண்ணும்போது இது வரைக்கும் தான் நம்மளால் ப்ரிவ்யூ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்கில் என்ன டெவலப் பண்ணிக்கணும்? மேக்கிங் இன்ஃபரன்சஸ். இந்த மேக்கிங் இன்ஃபரன்ஸ்ன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ரைட்டர் எழுதும் போது எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சா அவர் கொடுப்பாரு. பட் இன்னொரு சில விஷயம் என்ன நினைப்பாங்க, இதில் எல்லாருக்குமே தெரியுமே, இது படிக்கும்போது அது புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சி ஒரு சில இன்ஃபர்மேஷன் விட்டுருவாங்க. தட்ஸ் கால்ட் மேக்கிங் இன்ஃபரன்ஸ். ஸோ மேக்கிங் இன்ஃபரன்ஸ் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் கேன் பி கால்ட் an educated guess. ஒரு எஜுகேட்டட் கெஸ் தான் நமக்கு இன்ஃபரன்ஸ். நான பின்ன ஒரு ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு இன்ஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆனால் இந்த ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகிருக்குன்னு அவர் சொல்ல மாட்டார்.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2018 அது எவ்வளோ சேலாக இருக்குன்னு சொல்லுவாங்க, 2022 எவ்வளோ சேலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த ப்ராடக்ட் நல்லா சேல் ஆச்சா இல்லையான்றதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ரீவியஸ் இயரையும் இப்போ இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணி அப்போ அதை ஃபைனல் அவுட்புட் எடுத்து பார்க்கும்போது அது சேல் ஆயிருக்கா இல்லையா நமக்கு தெரியும். இதுதான் இன்ஃபரன்ஸ். அப்போ இன்ஃபரன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவை ஃபேக்ட்ஸ். அப்போ நீங்கள் எடுத்தீங்களா அது ரெண்டும் நமக்கு ஃபேக்ட்ஸ். என்ன, 2019 வந்த சேலோட ரிப்போர்ட் இது, 2018 வந்து 2022 வந்து சேலோட ரிப்போர்ட் இது. இது ரெண்டு ரிப்போர்ட்லையுமே இது அதிக வருஷம் சேல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கெஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபேக்ட்ஸை கண்டுபிடிச்ச மட்டும்தான் அந்த கெஸ்க்குள்ளே நம்மளால் வர முடியும். இப்போ இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இது ஒரு தானே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன், மேக்கிங் இன்ஃபரன்சஸ்லையும் வச்சுருப்பேன். ஓகே, எனக்கு இதை படிச்சிருங்க. படித்த உடனே நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு அதுலேருந்து நம்ம ஒரு 4-5 கேள்வி கேட்குறோம். ஸோ ஆன்சர் பண்ணிக்கலாம் இல்லையா பார்ப்போம். முடிச்சாச்சா? ஹார்ட்லி 50 வேர்ட்ஸ் கூட இருக்காதுமா. டன். ஓகே, கொஷின்ஸ் இருக்கா? அது கொஷின்ஸ் கொடுத்துருக்கானா பாருங்கள். அது கீழே கொஷின்ஸ் கொடுத்துருக்கானா? சரிங்க, நான் கொஷின்ஸ் வச்சுருக்கேன். Okay, the first question. Okay, so the first question, are the people of child conservative? Are the people of child conservative? Yes, the answer is no. அதான் சொன்னேன், இன்ஃபரன்ஸ் எடுக்கும்போது கரெக்டாக எடுக்கணும் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணிக்க. ஷைலஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? ஷைலஸ் மறுபடியும் அந்த வேர்டு என்ன? கன்சிடர்ட். கன்சிடர்டுக்கான அர்த்தம் என்ன? பொதுவாக அவங்களை எப்படி நினைப்பாங்கன்னா, பொதுவாக அவங்களை என்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் கேத்தலிக் கண்ட்ரிஸ் இன் சவுத் அமெரிக்கா.
அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க தான் சொல்லுவாங்க. இப்போ அடுத்த ஃபேக்ட் பாருங்க. On January 15, 2006, Chileans elected their first women president, the socialist Michelle Bachelet, with 53.5% of their votes. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் பீப்புள் 53.5% votes, அதாவது half of the population, எதுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க? விமனுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ when you say women, they are not conservatives. They are not as conservative as generally, let's say, expected or considered. இவங்க கன்சிடர் பண்ணுற அளவுக்கு அவங்க கன்சர்வேட்டிவ் கிடையாது. ஏன்னா என்ன ஓட்ஸ் வந்துச்சு? 53.5% ஓட்ஸ். நான் இப்படி கேட்குறேன், இந்த பொண்ணுக்கு 10% ஓட்ஸ் தான் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? கன்சர்வேட்டிவ். 90% ஓட்ஸ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? they are not at all conservative. அப்போ இவங்க சொன்ன மாதிரி மோஸ்ட் கன்சர்வேட்டிவ்ன்றது கிடையாது. ஏன்னா 53.5% ஓட்ஸ் யாருக்கு வந்திருக்குன்னா சோஷியலிஸ்ட் மிஷலே பேஷ்லர். அவங்க யாருன்னா ஒரு சோஷியலிஸ்ட். சோஷியலிஸ்ட் இஸ் அ லெஃப்ட் விங் ஐடியாலஜி, கன்சர்வேட்டிவ் இஸ் அ ரைட் விங் ஐடியாலஜி. அப்போ இந்த கண்ட்ரியை நான் வந்து கன்சர்வேட்டிவ் நான் சொல்லும் போது இதுவும் தே கேன் நாட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். பட் இருந்தும் மக்கள் எலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா now there is a change in the society. 1, 2. She is a former defense minister, a doctor, a single mother and a non-Catholic. She is not a Catholic. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? Catholic. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொன்னது ஃபேக்ட் கிடையாது. இந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு உண்மையாக இல்லையான்ட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் தான் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயம் கவனிங்க, இதை போட்டுட்டு இதுக்கப்புறம் பேசுகிறதும் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் பேசுகிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சப்போஸ் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் China is the one of the most conservative Catholic countries நான் போட்டேன்னா அது ஃபேக்ட். ஏன்னா நான் டிஸ்கஸ் பண்ணோட தான் ஒரு கன்க்ளூஷன் அர்த்தம். ஆனால் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் நான் டிஸ்கஸ் பண்ணேன்னா இது உண்மையா இல்லையான்னு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்குள்ளே போகிறது நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையா இல்லையா அது நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னு அர்த்தம். ஆனால் எல்லாம் படித்து முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் போட்டோன்னா என்ன அர்த்தம்? கன்க்ளூட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அப்போ அதுதான் ஃபேக்டாக இருக்கும். அப்போ அந்த கேள்விக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம், எஸ் China is the most conservative country சொல்லியிருக்காங்க. பட் அக்கார்டிங் டு தி ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் நாட் ஆஸ் கன்சர்வேட்டிவ் as people generally think. எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு அது கன்சர்வேட்டிவ் கிடையாது. பிகாஸ் they have given 53.5%. புரிஞ்சுச்சா? ஸோ this takes us to the next question. Why did people vote Madam Michelle Bachelet? Why did people vote? What kind of promises? Why do people vote for any person? அதான் சொல்கிறாங்களா, இப்போ தான் உங்களோட பேசிக் நாலேஜ் டெஸ்ட் ஆகுது. யார் ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடும்போது எதுக்காக ஓட்டு போடுவாங்க? எனக்கு ஏதாவது நல்லதுன்றது யார் முடிவு பண்ணியிருப்பா? மக்களே முடிவு பண்ணிப்பாங்க. அப்போ மக்களோட டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறவங்க தான் போட்டிருப்பாங்க. அவன் சொல்கிறனால நான் அதை டிசைட் பண்ணிக்க மாட்டேன், நான் டிசைட் பண்ணி வச்சுப்பேன். அதை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட் போடுவேன். அப்படி தான். அப்போ இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? அப்போ மக்களுக்கு என்ன தேவை? அதான் அடுத்த கேள்வி. ஸோ why did people vote for that person? Because people wanted reformation. Because people wanted reformation. The next question is, what kind of reformation? Social and economical. So what does meant by social reformation? அடுத்த கேள்வி அதான். We know what is an economic reformation. What is social reformation? ஒரு சோஷியல் ரெஃபர்மேஷனா என்னவா இருக்கும்? மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம்? What is it? Equality. So more towards equality. இந்த ஈக்குவாலிட்டியோட மெட்ரிக்ஸ் என்னன்றது அந்த கண்ட்ரியை பொறுத்தது. மேபி இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவாலிட்டின்றது என்னவா இருந்திருக்கலாம்? Gender equality and equality between Catholics and non-Catholics இருக்கலாம்ல. So these are the inferences that you can take from this paragraph. இப்போ நான் சொன்ன எதுவுமே அங்கே எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. People wanted gender equality. No, அப்படி அங்கே போடவே இல்லை. But that can be inferred. How? Because her election campaign was based on promises of social and economic reform of aimed at more equality. அந்த ஈக்குவாலிட்டி என்னன்னா இட்ஸ் a conservative Catholic country-யாக இருந்திருக்குது. People consider பண்ணாங்க. அப்போ there's a sense of conservatism. அப்போ அதில் ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா மென் அண்ட் விமன் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறதா இருக்கும். அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டியாக இருக்கலாம். தென் ஷி வாஸ் அ நான் கேத்தலிக். ஃபஸ்ட் டைம் இதுதான் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் நான் கேத்தலிக் வரலாம். இதுக்கு முன்னாடி கேத்தலிக்ஸ் வந்தது கிடையாது. அப்போ அதை பேஸ் பண்ணி இருக்கலாம். அடுத்து இருக்கிறது எக்கனாமிக் ரிஃபார்ம். எக்கனாமிக் ரிஃபார்ம் என்னன்றது எல்லாருமே தெரியும்.
ஓகே, மேபி ஜிடிபியாக இருக்கலாம், பெர் கேபிட்டல் இன்கமாக இருக்கலாம், எனிதிங்காக இருக்கலாம். ஸோ இதுதான் இன்ஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கான அர்த்தம். புரிஞ்சுச்சா? ஸோ கொடுக்குற ஃபேக்ட்ஸை வச்சு நம்ம என்ன இன்ஃபர் பண்ண போகிறோன்றது இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் ஒன்று கொடுத்துருப்பேன், அது போங்க இந்த பேராகிராஃப் அது கீழே வந்துருக்கும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் price that makes extra virgin olive different from other oils. Now scientists have discovered that it contains a chemical compound that acts similarly to the painkiller ibuprofen. Paul Berslin from the Monroe Chemical Sciences Center in Philadelphia and colleagues describe in Nature how they isolated a compound called oleocanthal from extra virgin olive oil. Pouring 50 grams of the best olive oil on your food each day is equal to about 10% of the average ibuprofen dose. இப்போ இதுக்கு நான் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஆன்சர் பண்ண முடியுமான்னு மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த ஃபேக்ட்ஸ் இன்க்ளூடட் இன் த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்? ஃபேக்ட்ஸ் என்ன? Now facts cannot be opinionated. ஒப்பீனியனாக இருக்கக்கூடாது. ஃபேக்ட்ஸ்ன்றது இட்ஸ் லைக் த ட்ரூத், அப்ஜெக்டிவ் ட்ரூத், சப்ஜெக்டிவ் ட்ரூத்தாக இருக்கக்கூடாது. ஆன்சர் வாட் இஸ் இட்? virgin oil, extra virgin olive oil, painkiller. என்ன painkiller இருக்கு? That's a fact. It has a chemical compound called ibuprofen. Extra virgin olive oil has a chemical compound called ibuprofen. அடுத்த question என்ன? What can we infer about the price of extra virgin olive oil? Answer. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவோட ப்ரைஸை நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ணிக்கலாம்? அங்கே சொல்லலை, ப்ரைஸ் எக்ஸாக்டாக சொல்லலை, என்ன இன்ஃபர் பண்ணிக்கலாம்? ஹை ப்ரைஸ். த டேர்ம் இட் செல்ஃப் இஸ் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க, விச் மீன்ஸ் தேர்ஸ் அ ப்ரைஸ் வேரியேஷன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இதுதான் நமக்கான இண்டிகேஷன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ப்ரைஸ் அப்படின்னா அது மட்டும் ஒரு ஃபேக்டர் கிடையாது. அப்போ அதுவும் ஒரு ஃபேக்டர் இருக்குது. அந்த ஃபேக்டர் மட்டும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, மற்ற கன்சிடரேஷன்ஸும் இருக்குது. அப்போ இந்த ஃபேக்டர் என்ன இன்னொன்று இண்டிகேட் பண்ணுதா? த ப்ரைஸ் இஸ் ஆன் தி ஹையர் சைட், இட்ஸ் நாட் ஆன் த லோவர் சைட். ஓகே. வாட் கேன் யூ இன்ஃபர் அபவுட் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில்? மற்ற ஆயிலை பற்றி என்ன தெரியும்? விச் ஆர் நாட் லைக் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் அண்ட் ஆலிவ். கெமிக்கல் காம்பவுண்ட் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. வேறு price கம்மி. These are the two inferences that can be made. They don't have the chemical compound called ibuprofen and they are relatively cheap. I don't know what are the metrics for cheap, but compared to extra virgin olive oil, these are relatively cheap. What factors are included? So what facts are included in the second paragraph? இது 50 கிராமில் எவ்வளோ இருக்குது? 10% ஆஃப் ஐபுப்ரோஃபென் இருக்குது. தட்ஸ் ஒன். வேறு ஓலியோகேந்தல் வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் இருக்குது. இது ரெண்டு டேட்டா நம்ம எடுக்கலாம். அடுத்து, வாட் இன்ஃபரன்சஸ் கேன் யூ மேக் அபவுட் பால் பிரஸ்லின்? பால் பிரஸ்லின் இங்கே இருக்காரா? What can you infer about Paul Breslin? Paul Breslin பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? What is it? He is a scientist. Clear? Okay. அடுத்து, what can you infer about nature? இப்போ பார்ப்போம் எத்தனை பேர் பண்ணுறீங்க. Nature is either can be a book, the book they have published, or it could be a thesis they have published, or it could be an article they have published.
பட் anyhow it is a text, it's a document that they have published. இல்லை முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அதை இட்டலிக்ஸில் போட்டிருந்தாங்க. இட் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் N. நீங்கள் இயற்கையாக சொல்லக்கூடிய நேச்சராக இருந்துச்சுன்னா அது இந்த எண்ணில் ஸ்டார்ட் ஆகும். ப்ராப்பர் நவுன்ஸ் என்றைக்குமே கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். நேச்சர்ன்றது காமன் நவுன். அப்போ இந்த இடத்துல நேச்சர் என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, பால் பிரஸ்லின் ஃப்ரம் மோனல் கெமிக்கல் சென்சஸ் சென்டர் இன் ஃபிலடெல்ஃபியா அண்ட் கொலீக்ஸ் டிஸ்கிரைப்ட் இன். இன்னுன்றது என்ன, அந்த புக்லேயோ இல்லை அந்த தீசிஸ்லையோ அந்த ஆர்டிக்கலையோ. அது புக்கா தீசிஸா ஆர்டிக்கலான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் இட்ஸ் அ சம் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு தே ஐசோலேட்டட் அ காம்பவுண்ட் கால் ஓலியோகேந்தல். இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ப்ராப்ளம் வரும், நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா நேச்சர்ன்றது உங்களுக்கான ஒரு பெர்செப்ஷன் இருக்குல்ல. இப்போ ஒரு கிராமட்டிக்கல் எட்ஜ் வேணும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நேச்சர் இருந்தால் நான் இட்டலிக்ஸ்லேயே போட்டிருக்க மாட்டேன், ஸ்மால் என் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். What is this word? It is Polish. That's called Polish. நீங்கள் சொல்கிறது இதான் பாலிஷ். பாலிஷ்ன்றது நீங்கள் சொன்ன மாதிரி நெயில் பாலிஷ், அது ஸ்மால் பீயில் வரும். கேபிட்டல் பின் வந்துச்சுன்னா தட்ஸ் நேஷ்னாலிட்டி. இந்தியன்ஸ்க்கு எப்படி ஐன்றதுக்கு கேபிட்டலில் நான் போடுவேனோ அதே மாதிரி பாலிஷ். பாலிஷ் வந்து நேஷ்னாலிட்டி, இது ஜூவிஷ் பீப்புள். ஓகேவா? இப்போ நான் இது பி மாற்றிட்டேன்னா இதுக்கான அர்த்தம் என்னென்னா we are talking about Indians, Japanese, அந்த மாதிரி போலிஷ். அவர் தான் போலிஷ்னுவாங்க. புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் டிஃப்ரென்சஸ். அதனால கேபிட்டல் பி போட்டிருக்காங்களா, ஸ்மால் பி போட்டிருக்காங்களா, கேபிட்டல் என்ன ஸ்மால் என்ன, இதுக்கும் மீனிங்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி போட்டுருவாங்க. உங்களுக்கு இன்னொரு லிவரேஜ் என்னன்னா அது இட்டலிக்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. இட்டலிக்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இட்ஸ் அ நேம் அப்படின்றதான் அர்த்தம். புரிஞ்சிச்சா? அடுத்து ஒரு கொஷின் எழுதியிருந்தேன். ஓகே, எல்லாருமே இது வரைக்கும் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் ப்ரிவியூ பண்ண பார்த்துக்கணும். ப்ரிவியூ பண்ணும்போது இப்போ நம்ம கொஷின்ஸ் கேட்ட எதுவுமே எக்ஸாமில் வரக்கூடிய கொஷின்ஸ் கிடையாது. இந்த கொஷின் எல்லாம் உங்கள் மைண்டில் வர வேண்டிய கொஷின்ஸ். ஸோ பேசிக்காக இந்த பேராகிராஃப் பற்றி என்ன தெரியும், நான் படித்த இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்சஸில் என்ன சொல்ல வராங்க, அதுலேருந்து என்னால் என்ன இன்ஃபரன்சஸ் எடுக்க முடியும். ஸோ அடுத்து இன்ஃபரன்ஸ் எடுக்கும்போது கொடுத்துருக்க ஃபேக்ட்ஸ் முதல்ல எதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த எலெக்ஷனில் நிறைய விஷயம் நடந்திருக்கும், ஆனால் அவங்க வந்து ஓட்டிங்கை மட்டும்தான் சொன்னாங்க. 53.5% அவங்க சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம். ஏன் 53.5% சொன்னாங்க? ஸோ 53.5% ஏன் சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கேத்தலிக் கண்ட்ரிஸ் அண்ட் சவுத் அமெரிக்கா. இப்போ அவங்க சொன்ன அளவுக்கு அது இல்லைன்னு காட்டுறதுக்காக தான். இல்லைனா அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து அங்கே போடுறதுக்கான அவசியம் கிடையாது. அந்த டேட்டா என்ன மாதிரி இன்ஸ்டன்ஸை போடலான்னா, ஆப்போசிஷனுக்கு இவங்களுக்கு எவ்வளோ ஓட் வித்தியாசம், அப்போ அவங்கள எப்படி வின் பண்ணாங்கன்னு காட்டுறதுக்காக இருக்கலாம். ஆனால் அந்த டிஸ்கஷன் அதை பற்றினது கிடையாது. அந்த டிஸ்கஷன்றது என்னென்னா, ஷைல்டுன்றது ஒரு கன்சர்வேட்டிவ் கண்ட்ரியாக இல்லையா, அதை மட்டும் காட்டுறதுக்கான ஒரு பேராகிராஃப். மொத்தமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிச்சா தெரியாது, ஆனால் அந்த பேராகிராஃப் எதை டார்கெட் பண்ணிச்சுன்னா அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் டார்கெட் பண்ணிச்சு. ஸோ அடுத்து நமக்கு இன்ஃபரன்சஸ் எடுக்க தெரியணும் இந்த ஆஸ்பெக்ட்ஸில். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேராகிராஃப் போகும்போது வேகா படிக்காமல் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். The third is understanding a paragraph. Now this is where the real complication comes into picture, because understanding a paragraph means every paragraph at its core has an idea that the author wants to discuss in detail. Author டோட்டலாகவே ஒரு ஐடியா மைண்டில் வச்சுட்டார், இதை தான் நான் சொல்ல போகிறேன்ட்டு. ஆனால் இது அப்படியே ஃபுல்லாக சொல்லாமல் பார்ட் பை பார்ட்டாக தான் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்போ ஒரு பேராகிராஃப் அவர் கிரியேட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு மென்டாலிட்டி வச்சு, அதுக்குன்னு ஒரு ஐடியா வச்சு, அதை தான் அதுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஓகே, இப்போ நம்ம சைல்ட் கேஸ் பார்த்தம்போது அது டோட்டலாக என்ன சொல்ல வந்துச்சு நமக்கு தெரியாது. அந்த பேராகிராஃப் எதுக்கு டெடிகேட் பண்ணாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கன்சர்வேட்டிவாக இல்லையான்றதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணாங்க. ஸோ அப்போ அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் அதுக்கான ரீசன்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பித்தார். அதோட எண்டில் தான் தெரியும் அது ஜஸ்டிஃபைடா நான் ஜஸ்டிஃபைடான்றது எண்டில் மட்டும்தான் தெரியும். ஓகேவா? அப்போது அண்டர்ஸ்டாண்டிங் அ பேராகிராஃப்னும் போது ஒரு பேராகிராஃப் முடித்த உடனே அந்த பேராகிராஃப்க்கு என்னால் ஒரு டாபிக் கொடுக்க முடியுமா? இவ்வளோ நாள் நீங்கள் மொத்த பேசேஜுக்குமே சேர்த்து ஒரு டாபிக் கொடுக்க பார்த்தீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு பேராகிராஃபோட டாபிக் என்னவா இருக்கும், ஏன்னா அவர் அதை தான் மைண்டில் வச்சுருப்பாரு. இஸ் சைல்டு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் கண்ட்ரி, அதுதான் அதோட டைட்டில்.
ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப்லையும் அதோட டாபிக் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த பேராகிராஃபில் எந்த வேர்ட்ஸை அவங்க அதிகமாக ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, எந்த வேர்ட்ஸை அவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அந்த வேர்ட்ஸை வச்சு மட்டும்தான் அதோட டாபிக்குள்ளே நம்ம வர முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு இதுக்கான டாபிக் வேணும். டாபிக்ன்றது சென்டென்ஸாக இருக்கக்கூடாது, டாபிக்ன்றது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி, சப்ஜெக்ட் ஓவெலாம் இருக்காது, அப்படி தான் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஒரு டாபிக் கொடுங்க, இதோட டாபிக் என்ன அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அங்கே கொடுத்துருப்பேன், இது அண்டர்ஸ்டாண்டிங் பேராகிராஃப்ஸ்குள்ளே வரும். இது கூட கண்டுபிடிச்சா போலுக்கு அதில் அது கண்டுபிடிக்க தான் கஷ்டம். யூடியூப் ஒன்று போயிட்டு போதா? ஓகே, டாபிக் என்ன? அடுத்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி. டாபிக் அவ்வளோதான். என்ன டாபிக்? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ரிப்பீட்டேட்டிவ் வேர்ட்ஸ். In developing countries, poor people have suffered the most from shortages of clean water. என்றைக்குமே ஒரு லைனோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே அதோட டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ they are talking about shortages of clean water. There are several reasons for this. First, in many developing countries, the majority of houses in poor villages and urban slums, இங்கே தான் அடுத்து கவனிக்கணும், and urban slums are not yet served by a pipe water system. People living in these places often have to walk many miles to find water and carry it home in jugs and plastic containers. Second, these people, again we are talking about the word people, okay, usually have few alternatives to the piped water system supply. Marbadi water supply, water. There may be water closer in rivers or lakes, but this is often dangerously polluted. In poor areas, street vendors often sell water by liter, but they often charge extremely higher prices for water that is not always safe to drink. For topic enna? What is that topic? இன்னும் தண்ணியை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்களா? அவங்க தண்ணி இல்லைன்னு சொல்லலை, என்ன சொன்னாங்கன்னா க்ளீன் வாட்டர். இங்கே நீங்கள் கவனிக்கணும், இட் இஸ் நாட் சேஃப் டு ட்ரிங்க். தண்ணி இல்லாமல் இல்லை, அவங்கள்ட்ட தண்ணி இருந்துச்சு. அப்போ என்னென்னா டாபிக் ஷார்ட்டேஜ் ஆஃப் க்ளீன் வாட்டர் இன் புவர் ஏரியாஸ். அதான் டைப். ஃபஸ்ட்டு வரைக்கும் அதை சொல்லிச்சு, அதை தாண்டி இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. இப்போ நான் ஷார்ட்டேஜ் ஆஃப் க்ளீன் வாட்டர்னா எங்கே யாருக்குன்னு ஒரு கேள்வி வரணும். ஸோ அங்கே எங்கன்னா பணக்காரங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது, யாருக்குன்னா அங்கே இருக்க ஏழை மக்களுக்கு. அதனால தான் புவர் பீப்புள், புவர் ஏரியாஸ் திருப்பி அதை யூஸ் பண்ணாங்க, இண்டிகேட் பண்ண. லாஸ்ட் என்ன சொன்னாங்க, இட்ஸ் நாட் சேஃப் டு ட்ரிங்க். அப்போ வாட்டர் இல்லைன்றது அவங்க சொல்லவே கிடையாது, வாட்டர் இருக்குது, தட்ஸ் நாட் லைக் ட்ரிங்கபிள். ஓகே, ஸோ அதனால் டைப் என்னன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் க்ளீன் வாட்டர் இன் புவர் ஏரியாஸ். இப்போ அது மாதிரி ஒரு பேராகிராஃப் இப்போ நீங்கள் படிக்க அதுக்கப்புறம் வருதில்ல, இது எல்லாமே ஒரு ஆர்டிக்கல், ஒரே ஆர்டிக்கல் தான் எழுதியிருக்காங்க. ஆனால் ஒரு ஆர்டிக்கலில் அந்த ஒரு ஆர்டிக்கலில் வர ஒரு பேராகிராஃபுமே இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அது என்னன்றது மட்டும் படிப்போம். இப்போ இதை படிச்சுட்டு எனக்கான இதுக்கான டாபிக் சொல்லுங்கள்.
நம்ம படிக்கும்போது அப்ஜெக்டிவ் மைண்ட் வச்சு படிங்க. ஏன்னா இதோட டாபிக் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் படிக்கிறேன். முடிச்சாச்சா? வாட் இஸ் த டாபிக்? என்றைக்குமே நம்ம ஃபஸ்ட் லைன்லேயே எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த டாப்பிக்கோட ரிஃபைன்மெண்ட்ன்றது அடுத்து வரக்கூடிய ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வச்சுக்கோம். அப்போ இந்த இடத்துல எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க? மெக்சிகோ சிட்டி இஸ் ஃபேஸிங் அ சிவியர் வாட்டர் ஷார்ட்டேஜஸ். ஆனால் இது எதை பற்றின டாபிக்? வாட்டர் எதனால்? அப்போ அது என்னன்னு சொல்லலாம்? The causes for water shortages. கரெக்டா? இது டைட்டில் கொடுத்துடலாமா? எஸ் ஆர் நோ? ஒரு தடவை நாளை யோசிங்க. இது டைட்டிலாக இருக்குமா இல்லை இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவையா? மெக்சிகோ சிட்டி, அது ரொம்ப முக்கியம். The causes for water shortages in மெக்சிகோ சிட்டி. இந்த காசஸ்ன்றது நமக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இங்கே படிக்கும்போது பாருங்கள். The situation according to international experts is the result of a combination of factors. First, the system is pipe is old and poorly managed with the result. So the resultant word திருப்பி என்ன காசா? We are talking about the causes which pave way for the situation that the people experience now. So therefore you are talking about the cause. So it's very clear we are talking about the city's water shortage. ஆனால் வாட்டர் ஷார்ட்டேஜோட ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறோமா, பாஸ்ட்டை பற்றி பேசுகிறோமா, இதுக்கு நிறைய ஃபேஸட்ஸ் இருக்குது. ஸோ அதான் சொல்கிற ஒரு டாப்பிக்குள்ளே போனீங்கன்னா அந்த டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்கன்றத விட அந்த டாப்பிக்கில் ஆத்தரோட இன்டென்ஷன் என்ன, இந்த இடத்துல அவரோட இன்டென்ஷன் என்ன, டு டாக் அபவுட் த காசஸ், எதனால் இது வந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஓகேவா? இப்போ அடுத்து போவோம். இது அதோட கண்டினியூவேஷன் தான். இப்போ இதுக்கு என்ன டாபிக் கொடுப்போம், படித்து சொல்லுங்கள்.
Answer. First one, the current water shortage in Mexico City contrasts remarkably with the city's situation in the past. So what are we dealing here? We are not talking about the reason. ரீசன் இப்போ இருக்க நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் பற்றி பேசவே இல்லை. இங்கே என்ன பேசியிருக்கோம்? பாஸ்ட். அப்போ என்ன அது? History. That's why they use the word centuries. இங்கே பாருங்க, century. It's 4 centuries. இன்னொன்று இங்கே பார்த்தேன், உங்கள் கண்ணில் எதாவது செஞ்சுரி படுதா? 3 பார்த்தேன்னு நினைக்கிறேன். In the 20th century. So when we use the word century, we are not talking about now, we are talking about the past. Therefore this can be called the history. And the conclusion வந்துட்டேனா, எதோட history? Can I say the history of Mexico City? No. Water shortage அந்த டைமில் இல்லையே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? They are talking about water supplies. So how people got water supply to Mexico? So they talk about the history of Mexico City's water supplies. So the supplies are rendu moru இடத்துல இருந்துச்சு. We have lake water, we have pipe system flowing from somewhere else. So the line is the history of Mexico City's water supplies. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சால் தான் தீம் அண்ட் டைட்டில்ன்றதில் கை வைக்க முடியும். இப்போ நீங்கள் டைட்டில்ஸ் எழுதுறீங்களே, இதை மொத்தமாக இன்ஃபார்ம் பண்ணும்போது தான் இது மொத்தத்துக்கு என்ன டைட்டில் கொடுக்க முடியும் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு பேராகிராஃப்னா நம்ம பார்க்குறோம், ஆனால் இந்த எல்லா பேராகிராஃபும் ஒரே டாப்பிக்கில் தானே வருது, ஒரு டாப்பிக்கில் தானே டிஸ்கஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த டாப்பிக்கோட கண்டினியூஷன் தான் இது. மொத்தத்துக்கும் நான் ஒரு டைட்டில் கேட்டேன்னா முதல்ல இதுக்கான டைட்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் வரும். ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக பார்க்கணும். மெக்சிகோ சிட்டி ரிப்பீட்டடாக என்ன வருது? மெக்சிகோ சிட்டி ரிப்பீட்டடாக என்ன வருது? வாட்டர், அதோட ஷார்ட்டேஜ். நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைட்டில் கண்டுபிடிக்க. அப்போ நீங்கள் ஒன்று தான் டைட்டில் மாற்றணும். அப்போ இருக்க டைட்டில் வச்சு பார்க்கும்போது தான் காமனாக என்ன வருது, அப்போ தான் ஃபைனல் டைட்டில் என்னால் கொடுக்க முடியும். இப்போ நான் சொல்கிறது வாயில் சொல்லிடலாம், அது ரியல் டைமில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தேவை, உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தேவை. நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அடுத்த தடவை எடுக்கும்போது அப்படி படிக்க ஆரம்பிங்க. ஸோ நான் இப்போது ஒரு மென்டாலிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த செஷன் எடுத்துகிட்டு வரேன். ஓகே. ஸோ அடுத்து இதுக்கான என்னமாச்சு? இந்த யூடியூப்பில் யாரும் கமெண்ட்டே போட மாட்டாங்க. யாராச்சும் சும்மா இருந்தீங்கன்னா எதாவது கமெண்ட் மட்டும் அதை போட்டு விடுங்க. நானும் சும்மா நேரம் அப்படியே வச்சு நானும் பார்த்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் போட மாட்டேன். இதெல்லாம் நேரில் அட்டன் பண்ணுறதே பெரிய விஷயம், இல்லை யூடியூப்பில் வேறையா? ஆனால் உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, உங்கள் மூளையை யோசித்து அதை கஷ்டப்படுத்தி ஒரு ஆன்சர் எடுத்துகிட்டு வர்றது, மூளையை யோசிக்கிறதெல்லாம் வைக்கிறது. கேட்டிங்க பாருங்க ஒரு கேள்வி, வேற என்ன ரேஸ் SSCயில் தான்
ஓகே ஃபைன். டாபிக் என்ன? இது ரீசனே சொல்லவே இல்லையா? எங்கே ரீசன் சொல்லிடுவாங்க? ஓகே, ரீசன் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபைன். பட் லார்ஜர் போர்ஷன் எதை பற்றி பேசுது? It doesn't talk about the history. It simply says how the city is sinking. So therefore, you can say Mexico, the sinking city, illana how the city is sinking. How the city is sinking. அதை தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு எத்தனை டைட்டில்ஸ் வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன பார்த்தோம்? வாட்டர் ஷார்ட்டேஜஸ் இன் புவர் ஏரியாஸ். அடுத்து என்ன பார்த்தோம்? வாட்டர் ஷார்ட்டேஜ் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ஷார்ட்டேஜஸ் இன் மெக்சிகோ சிட்டி. ஓகேவா? அடுத்து என்ன பார்த்தோம்? அடுத்த டைட்டில் என்ன? தி காசஸ் ஃபார் வாட்டர் ஷார்ட்டேஜஸ் இன் மெக்சிகோ சிட்டி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் சப்ளைஸ் இன் மெக்சிகோ சிட்டி பார்த்தோம். லாஸ்ட் என்ன பார்த்தோம்? ஹவு தி சிட்டி இஸ் சிங்கிங். இந்த 4 டாபிக் வச்சு இதுக்கு ஃபைனல் டாபிக் என்ன போடலாம்? எனக்கு இது வச்சு இப்போ நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்லை. இந்த 4 டாப்பிக்கை படிச்சுட்டு ஃபைனலாக இது மொத்தமாக இது ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலுக்கான தலைப்பு பிகாஸ் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் அபவுட் சிங்கிங். இட்ஸ் நாட் அபவுட் வாட்டர். என்ன டைட்டில் கொடுக்கலாம்? வாட்டர் ஷார்ட்டேஜும் ஒன்று எழுதணும், அதே மாதிரி சிங்கிங்கும் இருக்கணும். இது ரெண்டுமே இருக்கணும். இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய வாட்டர் ப்ராப்ளம் சொல்லும் போது நீங்கள் வாட்டரோட ஸ்கேசிட்டி பற்றி மட்டும் தான் அட்ரஸ் பண்ணுறீங்க. அந்த சிங்கிங்கிறது அங்கே அட்ரஸ் ஆகலை. ஸோ அதான் சொல்கிறேன், ரெண்டுமே தேவை. ஏன்னா 2 டாபிக்ஸும் இருக்குது. என்ன போடலாம்? திங்க். எக்ஸாமில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதனால் கவலை இருக்காது. என்னம்மா என்னாச்சு? மெக்சிகோ சிட்டி, வாட்டர் ஷார்ட்டேஜ், சிங்கிங், 3 தான். இதுதான் நமக்கு திருப்பி வந்துச்சு. அவ்வளோதான். அது வாட்டர் சப்ளை எல்லாமே திருப்பி வாட்டர் ஷார்ட்டேஜ்குள்ளே தான் வந்துச்சு. இப்போ டைட்டில் என்ன கொடுக்கலாம்? ரொம்ப சிம்பிளாகவே யோசிங்க. ஏன் இவ்வளோ புத்தகத்தை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க? அது எல்லாமே எதை கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு? மறுபடியும் அந்த வாட்டர் ஷார்ட்டேஜுக்கும் சிங்கிங்க்கும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. உங்களுக்கு தேவை இந்த 3 வருஷம் தான். டைட்டில் பெருசாலாம் இருக்கக்கூடாது. டைட்டில் ரொம்ப சின்னதாக இருக்கணும். நீங்கள் கொடுக்குற தலைப்பு. விஜயோட அடுத்த படம் என்ன? லியோ. லியோக்கு பதிலாக நான் சொல்லுவா, விஜய் ஒரு ஊரில் இருந்து வந்து எல்லோரும் அடிச்சு போட்டு போனான்னு நான் தலைப்பு போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா? சிம்பிளாக என்ன போட்டாங்க? லியோ. முடிஞ்சிச்சுல? அந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்கணும். அது தலைப்பை பார்த்து அதுக்குள்ளே போய் நான் படிக்கணும். அந்த மாதிரி தான் தலைப்பு இருக்கணும். அவ்வளோதான். கரண்ட் ப்ராப்ளம்ஸ். மக்களுக்கு யாருக்குமே படிப்பறிவு இல்லை, அது ஒரு ப்ராப்ளம். அப்படி சொல்லலாமா? என்ன ப்ராப்ளம் சொல்லல. You can simply say Mexico cities, water shortage
அந்த சிங்கிங் சினாரியோ போடலாம். இல்லை மெக்சிகோ சிட்டி, ஸோ மெக்சிகோ அப்படின்னு போட்டுட்டு கூட நீங்கள் வாட்டர் ஷார்ட்டேஜ் அண்ட் சிங்கிங் சிட்டி அப்படின்னு மட்டும் போட்டு முடிக்கலாம். இப்படி டாட்ஸ் போட்டுட்டு அப்படி கூட போடலாம். இல்லை மெக்சிகோ ஷார்ட்டேஜ் மெக்சிகோ சிட்டிஸ் வாட்டர் ஷார்ட்டேஜ் அண்ட் சிங்கிங் ப்ராப்ளம் அப்படி கூட நீங்கள் போடலாம். ஸோ ஆக மொத்தம் இந்த 3 வேர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். மெக்சிகோ, வாட்டர் ஷார்ட்டேஜ், சிங்கிங், இந்த 3 வேர்டு இருக்க மாதிரி உங்கள் தலைப்பு இருக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 4 ஆப்ஷன்ஸ் வரல, அதில் ஒரு ஆப்ஷன் எப்படி இருக்கும், மற்ற 3 ஆப்ஷன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இதில் இருந்த டீட்டெயில்ஸ் எடுத்து போடுவாங்க. வாட்டர் சப்ளைன்னு ஒன்று எடுத்து போடுவாங்க. புவர் பீப்புள் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாட்டர் சேலஞ்ச் போடுவாங்க. இதெல்லாம் இதுக்கான டீட்டெயில்ஸ் டைட்டிலாக வர முடியாது. டீட்டெயில்ஸ்ன்றது டைட்டிலில் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடியது. ஸோ மற்ற 4 ஆப்ஷன்ஸை மற்ற 3 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணும்போது மற்ற 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் டைட்டிலை பொறுத்து தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அடுத்து ஸோ இதில் பிபிடி புக் கிடையாது, அந்த புக் எடுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தி பேராகிராஃபில் அடுத்த பார்ட். ஓகே, அடுத்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்போம் பாருங்கள். இந்த பொல்யூஷன் ஆஃப் தி ஓஷன்ஸ் கொடுத்துருக்கேன்னா அது டாபிக் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா அதில் 4-5 பேராகிராஃப்ஸ் இருக்குது. இந்த 5 பேராகிராஃப்க்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 டைட்டில்ஸ் கொடுத்துட்டேன். இதெல்லாம் டாபிக் சென்டென்சஸ். இப்போ நீங்கள் மேட்ச் மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். இந்த 5 டாபிக் சென்டென்சஸ், இந்த 5ல் எது எதுக்கெல்லாம் போகும் அதை மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணி கொடுத்தா. ஸோ ஒரு பேராகிராஃபும் நீங்கள் எப்படி இன்ஃபர் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு, அதில் இருந்து எப்படி டாபிக் ரேட் பண்ண தெரிஞ்சிச்சு. இப்போ நான் டாபிக் கொடுத்துட்டேன், எனக்கு அது மேட்ச் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும்.
இந்த 2 நம்பர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி அது மேலே வர வேண்டியது அப்படியே வந்துச்சு, அது கன்சிடர் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆப்ஷன் பியா? New laws and regulations make it difficult for people to dump their trash into oceans. And for your information, we have 6 topics and 5 paragraphs. 5 paragraphs தான் இருக்கு. அதான் ஒன்று எலிமினேட் பண்ணணும். ஏன்னா அவங்க ஃபஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, although it is now prohibited by law, the dumping of solid waste including water waste, sludge, industrial waste and high level radioactive were common in the United States until 9. இப்போ இந்த ஒரு சின்ன இடம் மட்டும்தான் until now it is although it is now prohibited மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த law எப்படி prohibit பண்ணிச்சுன்னு அவங்க சொல்லலை. ஓகே, now that cannot be the topic. அதாங்க பிரச்சனை. ஆன்சர் சி. எக்ஸாமில் வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன் இது பாருங்கம்மா இது இருக்காது, அப்போ பி இருக்காது, சி போகலான்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதான் நீங்கள் ஆன்சர். அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் தப்பு, மார்க் போச்சு. சி என்னது? The oceans have long served as a vast dump ground for all kinds of waste. அதான் டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க என்ன சொன்னாங்க? ஆல் கைண்ட் ஆஃப் வேஸ்ட். ஆமாம், solid waste including waste, sludge, industrial waste, high level radioactive waste were common in industries. Huge floating fishing factories still regularly dispose of this solid waste. மற்ற ஆப்ஷன் என்ன இருக்குது? ரெண்டாவது சாலிட் வேஸ்ட் வேறு என்ன டைப் ஆஃப் வேஸ்ட் இருக்கும்? லிக்விட் வேஸ்ட். அதான் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டு போட்டுட்டாங்களே அந்த இடத்துல. ஸோ எனிஹவ் ஐ திங்க் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்தது என்ன? The earth naturally recycles water and refreshes the land in what is called the hydrological cycle. The hydrological cycle not only renews the supply of water but cleans it as well. The process begins as heat from the sun causes sea water, 97% of the earth's total water reserve, to evaporate and form clouds. Because water evaporates at low temperatures than most pollutants, the water vapor that rises from the seas is relatively pure and free of the contaminants which are left behind. Next, water returns to earth as rain, which drains into streams and rivers and rushes towards the sea. Answer A. Although the hydrological cycle produces clean water in the form of rain, it does not remove pollutants that steadily build up in the oceans, because it is evaporating only the water and leaving the pollutants behind. அப்போ pollutants அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்க போகுது. குட். அடுத்து chemicals, petroleum products and other dangerous substances such as radioactive materials remain in the ocean, polluting it permanently. The polluted ocean water kills fish or makes them dangerous to eat, posing health problems for those who consume them. It kills tiny sea creatures that are the source of food and for larger fish, sharks and whales. It also spoils a source of great beauty and pleasure when some solid waste is thrown onto beaches during storms. Discharged petroleum products are frequently found on beaches, and they not only ruin the beach, the petroleum residue kills hundreds of shorebirds. Answer D. E. Waste water dumping is yet another major. அதை பற்றி பேசவே போகிறதில்ல. இல்லை வேறு. டியா?
These are just a few problems of caused by using the ocean as dumping grounds. Yes. So அது பண்ணுறதுனால ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்ன? ஸோ அவங்க சொன்னது மாதிரி பேர்ட்ஸ், ஃபிஷ் எல்லாமே சேர்ந்தார். தீஸ் ஆர் த வேரியஸ் ஃபியூ ப்ராப்ளம்ஸ். இதுதான் ப்ராப்ளம்ஸ் கிடையாது, ஒரு சில ப்ராப்ளம்ஸில் இது ஒன்று. அப்போ இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. ஓகே, அடுத்து non-point pollutants are dumped into lakes, rivers and streams that may be far away from any ocean. However, these pollutants flow eventually into the oceans. They can come from a variety of resources, from road salt to agriculture pesticides. One source of non-point pollution is runoff from farming, including fertilizers, manure and pesticides. Another source is industrial runoff, including heavy metals, phosphorus and many other chemicals. Urban runoff, oil, salts, various chemicals and atmospheric fallout of airborne pollution are other sources of non-point pollutants that reach the oceans. So இதில் நீங்கள் படிக்கும்போது பாருங்கள், அந்த non-point pollutions அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆன்சர் ஆன்சர் இது. Some pollutants in the ocean are not directly dumped directly. ஏன்னா டேரெக்டாக வரல. ஸோ நீங்கள் கொடுக்குறதோட அந்த வாட்டர் வேஸ்ட், ஏன்னா ஃபார்ம்லேருந்து பெஸ்டிசைட்ஸ் மொத்தம் கொண்டு போகுது, யாருமே அதை போய் டேரெக்டாக டம்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ வாஷ் அவுட் ஆகும்போது அதுவும் சேர்ந்து வாஷ் அவுட் ஆகுது. ஓகே, லாஸ்ட். This includes water and waste from sinks, toilets, washing machines and bathtubs. The problem with this type of waste is that it provides massive amounts of nutrients for water plants such as algae so that they grow rapidly. This sudden growth causes concentrations or algae blooms which use up the oxygen in water. As the oxygen levels in the water decline, many organisms suffer and die, and the ocean ecosystem is radically altered. This can be prevented by the installation of waste treatment plants that prevent waste from entering the sea, but such facilities do not exist in many poorer countries. Answer? Waste water dumping is yet another major form of ocean pollution. அவ்வளோதான். இப்போ புரியுதா? ஸோ ஒரு பேராகிராஃபில் நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம், ஆனால் அதோட அப்ஜெக்டிவ் ஒன்று தான். ஸோ ஒரு இடத்துல நிறைய ப்ராப்ளம் இருக்குனாங்களா, அப்போ நம்ம டைட்டில் என்ன கொடுப்போம், ஃபியூ ப்ராப்ளம்ஸ் இல்லை ப்ராப்ளம்ஸ். அது வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சாலே அதுக்கான டாபிக் வந்துடுச்சு. ஸோ இப்போ மொத்தத்துக்கு நான் டைட்டில் என்ன கொடுத்துருக்கேன் இங்கே கொடுத்துப்போமே, பொல்யூஷன் ஆஃப் த ஓஷன்ஸ் புரிஞ்சிச்சு. அப்போ இதில் எல்லாத்துலேயும் பொல்யூட்டன்ஸ் எல்லாமே வந்தது என்ன பண்ணோம்னா வாட்டரை பொல்யூட் பண்ணுறோம். கரெக்டாக வாட்டர்ன்றது ரிவர் கிடையாது, நம்ம எதை டார்கெட் பண்ணோம், சீஸ் கூட கிடையாது, ஓஷன்ஸ். ஏன்னா ஓஷன்ஸில் தான் உங்களுக்கு சீஸ் வரும். ஓகே, அப்போ லார்ஜர் கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன ட்ரைனிங் நம்ம எடுத்துருக்கோம்னா, ஒரு டாப்பிக்கை கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு எப்படி ஸ்கிம் பண்ணணும், ப்ரிவ்யூ பண்ணணுன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஸ்கிம் அண்ட் ப்ரிவ்யூ பண்ணுற போது இதை என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டிக்ஷனரிஸை பற்றி இங்கே எப்படி டிக்ஷனரி எப்படி செய்கிறாங்கன்ற டாபிக் புரிஞ்சிச்சு. டப்பு டிக்ஷனரி எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டுனா உங்களால் சொல்ல முடியாது, அது ஃபுல்லாக தான் படிக்கணும். ஆனால் இந்த டாபிக் எதை பற்றினது, டிக்ஷனரி பற்றின, அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடணும். ரெண்டாவது, நான் ஒரு கொஷின் எடுக்கிறேன், அந்த கொஷின் ஒரு பேராகிராஃபில் இருக்குது, அந்த பேராகிராஃபை நான் எப்படி இன்ஃபரன்ஸ் எடுக்கணும், அதை நம்ம அடுத்து பார்த்தோம். ஸோ இன்ஃபரன்ஸ் எடுக்கணும், நம்ம ஃபேக்ட்ஸ்குள்ளே போகணும். ஒரு ஃபேக்டை வச்சு அவங்க சொல்ல வர வார்த்தை என்ன, சொல்ல வராதது என்ன, அதாவது எக்ஸ்பிளிசிட்டாக என்ன சொல்லலை. ஸோ அந்த பெயின் கில்லர் இருக்குன்றது மட்டும் சொன்னாங்க. இது வந்து மற்ற ஆலிவ் ஆயில்ஸோ அளவுக்கு ப்ரைஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ப்ரைஸ் இதில் இல்லை. நாங்கள் அப்போ என்ன இன்ஃபரன்ஸ் இருந்துன்னா, மற்ற ஆலிவ் ஆயில்ஸோட இல்லை மற்ற ஆயில்ஸோட இதோட ப்ரைஸ் ஹையர் சைடில் இருக்குது. அப்போ நாளை பின்ன இதோட ப்ரைஸை வந்து ஹையாக இருக்கான்னு ஒரு கேள்விக்கு ஆமான்றது அந்த சென்டென்ஸில் இருக்காது, நீங்கள் தான் இன்ஃபர் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம அடுத்து ஃபேக்ட்ஸ் எடுத்தோம். மூணாவது நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பேராகிராஃப் எடுத்து அந்த பேராகிராஃப் என்ன தான் விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் அதோட கோர் டாபிக் ஒன்று தான். ஒரு சின்ன டாபிக் நான் சொன்ன மாதிரி வாட்டர் ஷார்ட்டேஜ் இருக்குது. வாட்டர் ஷார்ட்டேஜ்ன்றது என்ன, புவர் ஏரியாஸ் பற்றி 1, மெக்சிகோ சிட்டி பற்றி 2, அதோட ஹிஸ்ட்ரி பற்றி 3, 4வது வந்து சிங்கிங் சிட்டி 4. இது எல்லாம் சேர்ந்து வரும்போது கடைசி அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, மெக்சிகோ சிட்டியோட வாட்டர் ஷார்ட்டேஜும் அதோட சிங்கிங் சிச்சுவேஷனும், இது 2 மட்டும்தான் அவங்க கொடுத்தாங்க. இப்போ 4வது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேராகிராஃப் நான் படித்து அது ஒரே லைனில் என்னால் எடுத்துகிட்டு வர முடியுமா, இதுக்கு 1 லைன் என்னால் கொடுக்க முடியுமா. ஏன்னா எல்லாமே அதுதானே, 2 ஹவர் மூவிக்கே கேட்குறாங்கன்னா 1 லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டு, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு 1 லைன் ஸ்டோரி இருக்குது.
அப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பேராகிராஃப்கான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்றது. அதுதான் அடுத்த பேராகிராஃப் எடுங்க. இதை நான் இங்கே வைக்கல, பட் இது வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் இந்த குளோபல் டிமாண்ட் ஃபார் வாட்டர்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குதா? அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்குது இருக்கா? அதுக்கப்புறம் அதானே வருது இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்னென்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. இந்த பேராகிராஃபை நான் ஒரு ஒன் லைனில் எடுக்கிறேன். இந்த ஒன் லைனாக நான் சொல்கிறதா தான் நான் உங்களுக்கு மெயின், அதுதான் மெயின் ஐடியா. டாப்பிக்குக்கும் மெயின் ஐடியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டாபிக்ன்றது அதோட தலைப்பு, ஆனால் மெயின் ஐடியான்றது அதோட கதை சுருக்கம். அதாவது ஒரு வரியில் சொல்லுவோம். வரின்னு வரும்போது ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்ப் இருக்கணும். இப்போ அது கீழே பாருங்கள், உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன் மெயின் ஐடியாவில் இருக்கா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை படிச்சுட்டு இந்த 3ல் எது அதோட மெயின் ஐடியா. இப்போ நல்லா கவனிங்க, பிரச்சனை என்ன தெரியுமா வரும், அந்த கொடுத்த 3 சென்டென்ஸ் அந்த பேராகிராஃபில் இருக்குது, இல்லாததை நான் கொடுக்கல. ஆனால் அதுலேருந்து மெயின் ஐடியாவாக எதை நான் எடுக்க போகிறேன், அதுதான் கேள்வி. ஸோ இங்கே இருக்குது பேராகிராஃப், இதோட 3 ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஆன்சர் சி. ஏன் ஏ இல்லை, ஏன் பி இல்லை, ஏன் சி? ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு நான் 2 விடுறேன்னா ஏன் இதை சூஸ் பண்ண, மற்ற 2 ஏன் சூஸ் பண்ணல? இது 2மே நமக்கு தேவை. ஏன் ஃபஸ்ட்டு 1 எடுக்கல, இல்லை செகண்ட் 1 எடுக்கல? எது 2 மட்டும் சொல்லியிருக்காங்க? அப்போ அது 2 என்னவா இருக்குது இந்த பேராகிராஃபில்? டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லலாமா? ரீசன்ஸ் தான், அதோட பர்பஸ் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் நான் கொடுத்த டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயில்ஸில் எதுக்காக நான் கொடுத்தேன்? என் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிச்சு? The global demand for water, estimated about 5 billion cubic feet per year, has tripled since 1950. So the other statements were details supporting the first statement. Therefore, details cannot be the main idea of a statement. அப்போ என்னன்னா இந்த டீட்டெயில் இப்போ என்ன தெரியுமா ஆகும், ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குல்ல, நீங்கள் ஃபுல்லாக படிக்காதப்போ நீங்கள் அங்கங்கே பார்ப்பீங்களே, உங்கள் கண்ணு சில நேரம் இந்த ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் போயிட்டு வந்தாலோ, இல்லை அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் யூஸ் போயிட்டு வந்தாலோ, அதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் இன்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக படிக்காததோட சைடு எஃபெக்ட் இதை தான். அப்போ நம்ம ஃபுல்லாக படிக்கும்போது இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோன்னே ஒரு பேராகிராஃப் எப்படி பண்ணியிருக்காங்க, நான் எந்த டாபிக்ஸ் பேச போகிறேனோ அந்த டாப்பிக்கோட ஒரு ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு 2 லைனில் வந்துடுது. அப்போ அதுக்கப்புறம் வர லைன்ஸ்லாம் என்ன தெரியுமா, அது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். லாஸ்ட் லைன் வேணால் கன்க்ளூட் பண்ணோம், ஆனால் நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்றது ஃபஸ்ட்டு 2-3 லைன்லேயே வந்துடுது. ஓகே, அப்போ அதை வச்சு the global demand for water has tripled since 1950. இப்போது உங்களுக்கு என்ன டாபிக்னா, உங்களுக்கு என்ன டாஸ்க்னா, உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டேன், எனக்கு ஃபஸ்ட்டு இதுக்கான டாபிக் நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் மெயின் ஐடியா ஒன்று பிக் பண்ணுங்கள். நல்லா கேட்டுங்க, டாபிக் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. டாபிக் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டைட்டில், அவ்வளோதான்.
மெயின் ஐடியான்றது இதோட கதை சுருக்கமாக இருக்கணும், ஒரு வரியில் சொல்கிறதா இருக்கணும். அப்போ இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ். டு இட். Topic. What is it? Benefits of floodplains. Okay. Topic. Benefits of floodplains. எது இப்போ நமக்கான மெயின் ஐடியா? 3 ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் சி. ஏன் மற்ற 2 கிடையாது? டோட்டலாக பெனிஃபிட்ஸ், அந்த செவரல் பெனிஃபிட்ஸில் 1-2 பெனிஃபிட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் டீடைல்ஸ். ஆனால் இந்த டிஸ்கஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுனா, ஃப்ளட் பிளைன்ஸ் ஆர் ஃப்ளாட் லேண்ட் நியர் அ ரிவர் தட் இஸ் கவர்ட் வித் வாட்டர் விச் when the river rises from flowing a storm they provide several benefits. எப்போ அந்த செவரல் வேர்ட் வந்துச்சோ, பெனிஃபிட்ஸ் வேர்ட் வந்துச்சோ, அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன. அப்போ என்னென்னு சொன்னது டாபிக் ஆக முடியாது. அதோட ஜிஸ்ட் என்னென்னா several benefits of the floodplains. So floodplains near a river provide several benefits. That is the main idea. டாபிக் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ளட் பிளைன்ஸ் போடலாம், நீங்கள் வெறும் ஃப்ளட் பிளைன்ஸ் கூட போட்டுக்கலாம். இட்ஸ் ஃபைன். அடுத்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கலே கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே ஒரே ஆர்டிக்கலுக்குள்ளே வரும். இந்த ஒரு ஆர்டிக்கல் இப்போ நம்ம அந்த ஆர்டிக்கலுக்கு ஒரு பேராகிராஃபை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, படித்து டாபிக் கொடுத்துட்டு மெயின் ஐடியா சூஸ் பண்ணணும். இதுதான் உங்களோட டாஸ்க். டு இட்.
முடிச்சாச்சா? முடிச்சாச்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? எழுதுறது கஷ்டமாக இருக்குது, நீங்களே சொல்லுவீங்க. டாபிக் என்ன கொடுக்கலாம்? ஃப்ளட்டிங். ஃப்ளட்டிங்கு அவ்வளோதான். இன் த நெதர்லாண்ட்ஸ் வரும். நெதர்லாண்ட்ஸ்க்கு ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ளட்டிங் இன் த நெதர்லாண்ட்ஸ், அவ்வளோதான் டாபிக். மெயின் ஐடியா என்ன? ஆன்சர் சி. The Netherlands is at high risk of flooding because much of it is on floodplains. Okay, அடுத்தது டாபிக். எதோட பேரியர்ஸ்? Dutch barriers. As the Dutch built these cities, farms and factories on the floodplains, they also built a system of barriers, which can be called as Dutch system of barriers. Okay, let's call it Dutch system of barriers. Main idea. Answer B. The Dutch built a system of barriers to keep water out of floodplains. The Dutch built cities, farms and factories on the floodplains. The Dutch system of barriers is the strongest in the world. Okay, but the answer B is the right from all details. So answer B. Okay. A recent government study on the effects of topic enough. What is it? Effects of? A recent study. Effects of diversion. Climate change. Okay. The study concluded that the combination of higher rainfall in northern Europe and rising sea level would lead
would lead to an increased risk of flooding. At the same time, hotter summers could lead to trapping and weakening of the lines. Thus, in future, it might no longer be possible to hold back the water. Though it will continue to maintain the barriers, the government is shifting to a softer, more environmental friendly approach. The aim is to rely more on natural protection of food plains, sand dunes, salt marshes and mud flats. The government has begun buying land along major waterways where water could be directed when flood is threatened. Topic என்ன சொன்னீங்க? It's not the effects of floodwaters. Changes in water production. Changes in the strategies. So which led to the change in strategies? Climate change. Let's call it climate change and the change of, what is it exactly? Water protection strategies. அதான ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் சேஞ்ச் ஆகுது. ஆனால் அதோட காஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா climate change. அது ரெண்டுமே அங்கே நமக்கு இருக்கணும். ஓகே, வாட் இஸ் த மெயின் ஐடியா? ஆன்சர் B. As a result of climate change, the Dutch will change their water protection strategies. The Dutch government has been studying the effects of climate change. More rainfall in northern Europe and rising sea levels may increase the risk of flooding. So the answer is B. ஏன்னா அதுதான் ஜென்ரிக்காக இருக்குது. புரிஞ்சுச்சா? யாரும் இங்கே பார்க்கல, பட் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் யாராவது பார்க்குறாங்கன்னு. ஓகே, அடுத்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி ஒரு டாபிக், ஒரு மெயின் ஐடியா, அந்த மெயின் ஐடியாவை சப்போர்ட் பண்ண சப்போர்ட்டிங் ஐடியாஸ். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவலாக ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியமே இல்லை, அதை பார்க்கும்போதே சில விஷயங்கள் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க? டாபிக். இஸ் இட் லைக் ஃபேக்ட்ஸ்? என்டையராக அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்தியாவை நான் எடுக்கும்போது இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசலாம், அது ஃபேக்ட்ஸ்னு சொல்லலாம். இப்போ நான் ஜியாகிரஃபி இதோட லெங்க் இவ்வளோ, இதோட பிரெத் இவ்வளோ, இதெல்லாம் சொல்லும் போது நான் என்ன பண்ணுறேன் இந்தியாவை? வாட் இஸ் இட்? இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்தியாவோட லெங்க் இவ்வளோ, பிரெத் இவ்வளோ, ஃபீச்சர்ஸ் வேறு என்ன சொல்லலாம்? அதை லெட்ஸ் கால் இட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ வி ஆர் டாக்கிங் about the description of Lake Baikal. So it's nothing but description of Lake Baikal. இதோட மெயின் ஐடியா எது? ABC. Answer A. Lake Baikal is the world's largest and oldest lake. அது மெயின் ஐடியா இருந்தால் இந்த மெயின் ஐடியா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் என்ன இந்த பேராகிராஃபில்? ஸோ லார்ஜஸ்ட்ன்றது எங்கே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, இட் ஹேஸ் சம் மைல்ஸ் ஆஃப் கோஸ்ட் லைன் சொல்கிறாங்க, கன்சிஸ்ட் ஆஃப் 3 டிப்ரெஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ வால்யூம் சொல்கிறோம், லெங்க் சொல்கிறோம், பிரெத் சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்க எல்லாமே ஃபேக்டர்ஸ் எதுக்குன்னா டு சே இட் இஸ் தி லார்ஜஸ்ட். ஓகே,
அதுக்கப்புறம் இங்கே ஓல்டஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா from sediment obtained by drilling deep down below the lake, researchers estimate it to be at least 25 million years old. இப்போ இதுவும் அந்த மற்ற டேட்டாவும் தான் இது லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட்னு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ஸ். புரியுதா? அப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்றதுக்கு அதுக்கான சப்போர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரும். நல்லா கேட்டுக்கோங்க, ரைட்டர்னால இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்க முடியாது. சப்போஸ் அவர் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறாரு, furthermore scientists have determined that Lake Baikal is the oldest lake in the world. அப்படி முடிக்க முடியாது. he has to justify the statement. இப்படி ஒரு ரிசர்ச் பேப்பர் இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணாங்கிறதுலாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்ட்டு அதுக்கு சப்போர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வேணும். ஸோ எப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டாலோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபேக்ட்ஸ் இருக்கணும், இல்லை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும், இல்லை எக்ஸாம்பிள்ஸ் இருக்கணும். ஏதோ ஒன்று ஆனால் கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் வேகம் உங்களால் விட முடியாது. ஓகே, அடுத்து இப்போ அது மாதிரி மற்ற இதெல்லாம் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் மெயின் ஐடியா கண்டுபிடிச்சாலும் அது சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னு சேர்த்து கண்டுபிடிக்கணும். அதான் First one. So to scientists, Lake Baikal is of particular interest because of its unique and isolated ecosystem. More than 1,000 species of plants and animals found at Lake Baikal exist nowhere else on Earth, and some can be dated to prehistoric times. Among its unique fauna is the Baikal freshwater seal. This creature, which local people call Larpa, is the only mammal which inhabits the lake. Researchers speculate that these seals, which have been breeding at Lake Baikal for 22 million years, are the descendants of ocean-dwelling seals which migrated inland in search of food when the lake was still connected to sea. Another creature that is unique to the Siberian lake is the omul Yella, okay, a fish which is caught by local fishermen and is considered a great delicacy. What is the topic? What is it? Lake Baikal? Hold on. Lake Baikal's ecosystem is the ecosystem of Lake Baikal. ஏதோ ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம். அப்போது மெயின் ஐடியா என்ன? See,
Many unique species can be found in the isolated ecosystem of Lake Baikal. இப்போ இது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இது. இந்த கன்க்ளூஷன் எதுலேருந்து வந்தீங்க? இதுதான் மெயின் ஐடியா. இது ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபேக்ட்ஸ் என்ன இருக்குது அதில். ஸோ one says more than 1000 species of plants and animals found at Lake Baikal exist nowhere else on earth. அது நம்மளோட ஃபேக்ட் கிடையாது. ஃபேக்ட்ன்றதுனா அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா among its unique fauna is the Baikal freshwater seal. இதெல்லாம் தான் அதோட டேட்டா, அதுலேருந்து வரக்கூடிய ஃபேக்ட்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிச்சு, அது நம்மளோட ஃபேக்டை எடுத்துக்க முடியாது. ஸோ இது ஒரு ஃபேக்ட். அடுத்து என்ன சொன்னாங்க? this creature is called நெருப்பாவா? அடுத்து இன்னொரு ஃபிஷ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? another creature is that is unique to the Siberian lake is the omul of fish. ஒரு சீல், ஒரு ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷோட பேர் ஓமல், அந்த சீலோட ஃபிஷ் பேர் வந்து நெருப்பா. இது ரெண்டு வச்சு தான் என்ன கண்டுபிடிச்சோம்? மெனி யூனிக் ஸ்பீஷஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் த ஐசோலேட்டட் ஈகோசிஸ்டம் ஆஃப் லேக் பைக்கல். அது மெனியில் 2 ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்து, ஃபார் சென்ச்சுரிஸ் the water in Lake Baikal was so clear that it was possible to see down to depths of 40 to 60 feet. Several factors contributed to keeping the water crystal clear. First, the lake contained certain small zooplankton and some small crustaceans that consume water weeds, bacteria and other material that would otherwise could cloud water. Furthermore, the water in the lake consisted of rainwater and melted snow that flowed down from a mountain range about 300 streams and through uninhabited forest. Finally, most of the watersheds has a rocky surface, so the water flowing into the lake did not accumulate mud or organic matter and had little mineral or chemical content. So what is the topic? Clean water, of லேக் பைக்கல். அவ்வளோதான், அதான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த மெயின் ஐடியாவில் எது வருது? ஆன்சர் டி. லேக் பைக்கல்ஸ் வாட்டர் இஸ் ஃபேமஸ் ஃபார் பீயிங் க்ளீன் அண்ட் பியூர். ஆஹா, ஏ. The water in Lake Baikal was very clear for several reasons. So there are several factors that contribute for its cleanliness. It's for its clear view. Okay, supporting facts enna? The lake contained small zooplankton and small crustaceans that consume water weeds, bacteria. அது கன்சியூம் பண்ணிடுது. அப்போ ஒன்று எடுத்துருது. அடுத்து என்ன சொன்னாங்க? The water lake is consisted of rain water and melted snow. லார்ஜ்லி அதோட வாட்டர்ன்றது ரிவர் ரன் பண்ண வாட்டர் கிடையாது. மெல்டட் ஸ்னோவும் ரெயின் வாட்டரும் விச் ஆர் பியூர் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் சோர்சஸ். அது ஒன்று. அடுத்து என்ன சொன்னாங்க? ஃபைனலி, ஸோ இது மூணுமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபைனலி என்ன சொன்னாங்க? the most of the watersheds has a rocky surface, so the water flowing into the lake did not accumulate mud or organic matter. ஸோ அந்த ராக் என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அதை அனுப்பும். நம்ம பெபிள்ஸ் போடுறது அதுக்காக தானே, கூழாங்கல். புரியுதா? உங்களோட பேசிக் நாலேஜ் இங்கே தான் கான்ட்ரிபியூட் ஆகும். உங்களுக்கு தெரியல, வாட்டர் பியூரிஃபைடில் ஒரு சிஸ்டம் இருக்குமே, பெபிள்ஸ் போட்டு வைப்பாங்க, கூழாங்கல் போட்டு தண்ணியை சுற்றி வைப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த மட்ஸை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிடும், அங்கே ஹோல்ட் பண்ணிக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கே. மட் ஆர் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் ஹேட் லிட்டில் மினரல் ஆர் கெமிக்கல் கான்டென்ட். ஸோ ராக்ஸில் பை நேச்சராக என்ன இருக்குது? அது நேச்சுரல்ன்றனால உங்களுக்கு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு சில ஃபில்டர்ஸ் வாங்கும்போது அதில் ஆல்ரெடி ஒரு கெமிக்கல் ஊற்றி இருப்பாங்க. ஸ்விம்மிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் போட்டிருப்பாங்க, அதில் பெபிள்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே என்னென்னா நேச்சுரலாக இருக்கனால கெமிக்கல் கான்டென்ட்டும் உங்களுக்கு கிடையாது, அதே நேரத்தில் நேச்சுரலாக ஃபில்டர் பண்ணுது. இதெல்லாம் அதுக்கான சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ். அவ்வளோதான்.
ஓகே, ஸோ இது நான் தனியாக எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய பேருக்கு என்னென்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு டாபிக் கொடுத்து எழுத சொல்கிறேன். நீங்கள் 4-5 பாயிண்ட்ஸ் வந்து வச்சுருக்கீங்க. இந்த 4-5 பாயிண்ட்ஸை நீங்கள் எழுத போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ளோவில் எழுதணும். ஃப்ளோவில் எழுதணும்னா நான் ஏ சொல்கிறேன், ஏலேருந்து பிக்கு டிரான்சிஷன் ஆகும். இப்போ இது ஒரு விஷயம் வந்து பாசிபிள் நான் எழுத போகிறேன். இது பாசிபிள், ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும்னா அது நடக்காது. அப்போ நடக்காததுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் ரெண்டுத்தையும் நான் எழுதணும், சைட் பை சைடு எழுதணும். அப்போ இது ஏன்னு எழுதிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது ரெண்டுத்துக்கும் நான் கனெக்டர்னு ஒன்று யூஸ் பண்ணணும். அப்போ ஹவெவர்னு ஒரு வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்னா, ஹவெவர் போட்டால் என்ன தெரிஞ்சிடும்? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னனோ அதுக்கு எதிர்மறையான ஒரு கருத்து அதுக்கப்புறம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஃப்ளோ ஆஃப் ஐடியாஸ்க்கு நான் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன். அப்போ கனெக்டிங் வேர்ட்ஸ். ஸோ அந்த கனெக்டிங் ஐடியாஸ்னா பேராகிராஃப். ஒரு பேராகிராஃபில் எப்படி நான் ஐடியாஸை கனெக்ட் பண்ணுவேன்? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேராகிராஃபில் ஐடியாஸை கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ நீங்கள் போடுற எல்லா சென்டென்ஸும் அதோட ஃப்ளோலே இருக்கணும். அதுக்கு 2 யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஃப்ரேசஸ், கனெக்டிங் ஃப்ரேசஸ். இன்னொன்று வந்து கரெக்டான ப்ரொனவுன்ஸ். இப்போ நான் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன். ஐம் சாரி, இந்த இடத்துல ஒரு சின்ன வரும், நான் டைப் பண்ணும்போது நான் விட்டுட்டேன். திஸ் ட்ரெண்டுன்னு வரும். திஸ் ட்ரெண்ட் இஸ் காமன்லி சீன் ஆஸ் த ரிசல்ட் அப்படின்னு இது வரணும். திஸ்ன்னு ஒரு வேர்ட் வரணும். ஸோ ப்ரொனவுன்ஸ் வரும்போது நமக்கு பேராகிராஃபில் 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணும். பர்சனல், பொசசிவ், ரிஃப்ளெக்சிவ், ரிலேட்டிவ். பர்சனல் ப்ரொனவுன்ஸில் என்ன இருக்கும் பார்க்கணும். இப்போ நீங்கள் கிராமர் படிச்சிருக்கீங்களா? பார்க்குறேன். பர்சனல் ப்ரொனவுன்ஸில் என்னென்ன வேர்ட்ஸ் வரும்? ஸ்ட்ரைட்டாக எனக்கு வேர்ட்ஸ் வரும். சப்ஜெக்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. அதேவோட ஆப்ஜெக்ட் கேஸ் வரும்போது மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம். இதெல்லாம் பர்சனல் ப்ரொனவுன்ஸ். அடுத்து நமக்கு பொசசிவ் வருது. பொசசிவில் என்னென்ன இருக்குது? பொசசிவில் 2 வரும். பொசசிவில் ஒன்று என்ன? பொசசிவ் அஜெக்டிவ். இன்னொன்று பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் அஜெக்டிவில் என்ன வரும்? ஐயோட பொசசிவ் அஜெக்டிவ் என்ன? வாட் இஸ் இட்? மை, ஆர், யார், ஹிஸ், ஹர், இட்ஸ், தியர். இதெல்லாம் பொசசிவ் அஜெக்டிவ். இதோட பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் என்ன? மைன், ஆர்ஸ், யார்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ், தியர்ஸ். இதெல்லாம் நமக்கு பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். அடுத்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்ன? who, whom, whose, which, that, when, where and how. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இந்த வேர்ட்ஸ் வந்தாலே இந்த வேர்ட்ஸ் என்னன்றது வேற எங்கேயோ ஒன்று இருக்கும், அதை ரெஃபர் பண்ணி தான் அந்த வேர்டே வந்திருக்கும். சிம்பிள். திஸ் ட்ரெண்ட். இந்த திஸ்ன்றது எதை குறிக்குது எனக்கு அதை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். வாட் இஸ் இட்? எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ். ஒரு தடவை பொறுமையாக படிங்க, நிதானமாக படிங்க. என்றைக்குமே நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற பதட்டத்தில் பண்ணாதீங்க, கொஞ்சம் நிதானம் வச்சுக்கோங்க. அவன் என்ன சொன்னான்? திஸ் ட்ரெண்டுன்னு சொன்னான். அந்த ட்ரெண்ட் என்ன, அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கரெக்டான கேள்வி மேலே கேளுங்க, கரெக்டான ஆன்சர் வரும். வாட் இஸ் இட்? விமென். தட்ஸ் இட். இங்கே போட்டிருக்காங்களே, த ஷார்ப் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் விமன் இன் பெய்ட் எம்ப்ளாய்மெண்ட். விமன் இன் பெய்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதோட ஷார்ப் இன்க்ரீஸ். அப்போ இதுதான் அந்த ட்ரெண்ட். இந்த திஸ்ன்ற ஒரு வார்த்தை இந்த மொத்த ஃப்ரேஸுமே ரெஃபர் பண்ணி தான் வந்துச்சு. அப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணி நாங்கள் போட்டது தான் அந்த திஸ் ட்ரெண்ட். அப்போ இந்த திஸ்ன்னு நான் சொல்லும் போது எதை சொல்லுதுன்னு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வெறும் ட்ரெண்டுன்னு போட்டிருந்தேன்னா ஆக்சுவலாக அங்கே தான் தப்பே வந்துச்சு. ரீட் பண்ணும்போது எனக்கு அது புரியல. ட்ரெண்டு நான் போடும்போது எந்த ட்ரெண்டு எனக்கே தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சால் அந்த இடத்துல திஸ் வர வேண்டியது. புரியுதா? அப்போ அது போட்டோன்னா அதோட இம்பாக்ட் தெரியுதா? கனெக்டிவிட்டி மிஸ் ஆகிடும். இந்த ட்ரெண்ட் எதோட கான்சிக்வன்ஸ்? இந்த ட்ரெண்ட் இஸ் காமன்லி சீன் ஆஸ் த ரிசல்ட் ஆஃப் வேரியஸ் சோஷியலாஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். அப்போ இந்த டெவலப்மெண்ட்ஸ் எதை கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா அப்போ நீங்கள் பின்னாடி போகணும். பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அது சொல்லியிருக்கோம் எது கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. நம்பர் ஆஃப் விமன் இன் பெய்ட் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ இதுக்கு முன்னாடி அன்பெய்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று இருந்திருக்கு.
இப்போ தான் அவங்க பெய்டு எம்ப்ளாய்மெண்ட்குள்ளே வராங்க. புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒரு பேராகிராஃபில் இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த ப்ரொனவுன்ஸ் எதை ரெஃபர் பண்ணுன்ற ரெஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் ப்ரொனவுன்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும், நான் கொடுத்தேன், அவங்க டைப் பண்ணும்போது விட்டுட்டாங்க. நீங்கள் எதாவது பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு எல்லாத்தோட ப்ரொனவுன்ஸ் அதோட ரெஃபரன்ஸ் அது மட்டும் எனக்கு. இப்போ இது ப்ரொனவுன் இங்கே நம்ம எடுத்தோம், திஸ் எடுத்தோமா, இதோட ரெஃபரண்ட் என்ன? இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் விமன் இன் பெய்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்ல. அது மாதிரி ஃபஸ்ட் ப்ரொனவுன்ஸ் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அதோட ரெஃபரன்ஸ் கண்டுபிடிங்க ஃபாஸ்ட். கடைசி மெயின் ஐடியாவும் வேணும். கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டு மெயின் ஐடியா, இது ஃபஸ்ட் ஒனுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி பாருங்கள். எல்லாம் வேணால் ஃபஸ்ட் ஒன் மட்டும் முடிப்போம். நடுவில் யாரோ யூடியூப்பில் வந்து பயோடைவர்சிட்டி ஆஃப் லேக் பைக்கல் போட்டிருக்கீங்க. பயோடைவர்சிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், ஈகோசிஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட். அங்கே என்ன வேர்டு யூஸ் பண்ணாங்களோ அதே வேர்டு யூஸ் பண்ண பாருங்கள். இந்த வேர்ட்ஸ்க்கான ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணாதீங்க, அன்லஸ் ஆர் அதர்வைஸ் யூ ஹேவ் அ வேர்ட் ப்ரெசென்ட் தேர். அதனால் நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. முடிச்சாச்சா? ஃபஸ்ட் ஒன் மட்டும் தான் முடிக்க சொன்னேன். ஃபஸ்ட் ஒன்ல என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருக்குது? இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோமா? ஃபர்ஸ்ட், விமன் ஆர் நோ லாங்கர் பவுண்ட் டு தியர் ட்ரெடிஷ்னல் ரோல் ஆஃப் ஹோம் மேக்கர். ஸோ ஹியர் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் தியர். இந்த தியர் யார்? விமன். ஓகே. Thanks to smaller families and labor saving household devices, there has also been a strong demand for women in the job market, where the range of opportunities for them யாருக்கு இருக்குது? Again women is continually expanding. Furthermore, women are generally earning more than in the past, which means they can afford to pay for child care and help with the household chores. So what is the main idea? What is it? They are, which means they are women. Okay. Iduma? Okay. So what is the main idea?
இதெல்லாம் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கோங்களே. இந்த ப்ரொனவுன்ஸ்லாம் கண்டுபிடிக்கும் போது அதையும் நீங்கள் சேர்த்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கணும். மெயின் ஐடியா என்ன? விமன் பெய்டு எம்ப்ளாய்மெண்ட், விமன் அண்ட் பெய்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படி போட்டுக்கலாம். இல்லை 3 முக்கியமான வேர்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு எம்ப்ளாய்டாக இருந்தாங்க ஆனால் பே பண்ணலை. ஸோ அதான் சொன்னாங்க. அவங்கள என்ன சொன்னாங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரோல் ஆஃப் ஹோம் மேக்கர். அப்போ ஹோம் மேக்கர் பே பண்ணாங்களா? இல்லை. இப்போ இது கான்டெக்ட் எதை பற்றி இருக்குன்னா விமன் இன் பெய்டு எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அதுதான் இதோட இருக்கும். ஐயோ, இப்போ அதே மாதிரி இதில் இருக்க ப்ரொனவுன்ஸ், ரெஃபரன்ஸ், மெயின் ஐடியா இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். கவனமாக பண்ணுங்கள். ப்ரொனவுன்ஸ் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ஞாபகம் இருக்கா? பர்சனல், பொசசிவ், ரிஃப்ளெக்சிவ் வரும், ரிலேட்டிவ். இதனால்
முடிச்சாச்சா? ஸோ நான் மார்க் பண்ணிக்க ப்ரொனவுன்ஸ் அது அவ்வளோதானா, இல்லை அதை தவிர்த்து நீங்கள் எதை நோட் பண்ணிக்கிங்களா? என் கண்ணுக்கு இது பட்டுச்சு, வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா? எது மிஸ் பண்ணுறேன்னா? இதை பார்த்து நம்ம மிஸ் பண்ணிக்கோமா நீங்கள் தேடாதீங்க. நான் உங்களை கேட்டால் நீங்கள் எனக்கு வந்தது 2 தானே, இவ்வளவு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இட். இட் வந்து எதோட ரெஃபரண்ட்? இல்லை இட்டோட ரெஃபரண்ட் இது, சாரி, வாட் இஸ் இட்? பட் இட் ஹாஸ் நாட் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. அந்த இட் என்னன்னா, the increase in paid employment for women have contributed to various changes in social attitudes. Actually the இட்ன்றது எது தெரியுமா? the increase. அது மட்டும்தான். எதோட இன்க்ரீஸ்? in paid employment for women. அது மொத்தமாகவே அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்குது. ஸோ இட்டோடது ரெஃபரண்ட் அதுதான். change the role of women in the home. women who work, இல்லை whoன்றது எது? விமென்றது, சாரி, ஹூன்றது விமன். எந்த விமன்னா? ஒர்க் அவுட் சைட். அது ஹூன்றது அது 2 இது. ஏன்னா விமன் மட்டும் சொன்னீங்கன்னா தப்பு. ஹூ எதை சொல்லுதுன்னா, விமன் ஒர்க்கிங் அவுட் சைட் த ஹோம் ஸ்டில் யூஸ்வலி எண்ட் அப் பிளேயிங் த லீடிங் ரோல் இன் மேனேஜிங் த கேர் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ அந்த விமனை மட்டும்தான் அந்த ஹூ டார்கெட் பண்ணுது, எல்லா விமனையும் கிடையாது. ஓகே, அடுத்து திஸ் இஸ் ட்ரூ ஈவன் ஃபார் விமன். சாரி இங்கே they, but on average they spend a lot less time doing these and sorry இங்க ஒரு வேர்டு விட்ட பாருங்க, another உங்ககிட்ட. ஆனால் நம்ம 2 கண்ணில் தான் பார்க்கணும், இத்தனை கண் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை வாங்கிச்சா அதர் ஹவுஸ் ஹோல்ட் டாஸ்க் தேன் விமன் டூ. இப்போ எங்கே விட்ட கடைசியாக பூ முடிச்சிட்டோமா? பூக்கு அப்புறம் என்ன இருக்குது? தே. இந்த தே யாரு? தே யாரு? ஹஸ்பண்ட்ஸ். அப்போ இந்த ப்ரொனவுனுக்கு ஆக்சுவலி இங்கே 2-3 ஃபேக்டர்ஸ் வந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தேன்னு பார்க்கும்போது அங்கே விமன் மட்டும் தான் இருந்தாங்க. இப்போ இங்கே ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க, விமன் இருக்காங்க. இப்போ தான் ப்ரொனவுன் நான் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு தே விமனை ரெஃபர் பண்ணோம், இன்னொரு தே மேன் ஹஸ்பண்ட்ஸை ரெஃபர் பண்ணோம். இப்போ எந்த தே இதுதான். அப்போ இந்த தே எதை ரெஃபர் பண்ணுது? ஹஸ்பண்ட்ஸ். அப்போ தீஸ் என்ன? ஹவுஸ் ஹோல்ட் எங்கே இருக்குது? But on average they spend a lot less time doing these. And these என்ன? என்ன வேலை? கேரி. எங்க இருக்கு? கேர் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் ஃபேமிலினா அங்கே சிங்குலர் திஸ் தானே வந்திருக்கணும். தீஸ் விச் இஸ் ப்ளூரல். இது இருக்கு. பை டேக்கிங் த த்ராஷ் அவுட் ஆர் மூவிங் த லான். அந்த இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ். இப்போ ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லியாச்சுல, அதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் குப்பையை எடுத்துகிட்டு போய் வெளியே போகிறதோ இல்லை ஆக்சுவலாக அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த லான் வந்து வச்சுருப்பாங்க என்றைக்குமே. அது மூவ் பண்ணா ஒரு மிஷினுக்கு தெரியும், மூவிங் மிஷின் விட்டு அதோட லெவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் மூவிங். ஸோ அதுதான், அது 2த்தையும் ரெஃபர் பண்ண தான் தீஸ் வந்திருக்கு. இந்த பேசிக்லாம் தெரியல, சிங்குலர் வந்து சிங்குலர் ப்ரொனவுன், ப்ளூரல் வந்து ப்ளூரல், தீஸ் வந்து ப்ளூரல். அப்போ 2 விஷயமாவது இருக்கணும். இதுதான் அந்த 2 விஷயம். And other household tasks than women do. This is true. இந்த this and that. இப்போ this and என்ன? this எது? இப்போ தான் நான் கவனிச்சேன். They spend a lot less time. They spend a lot less time. இப்போ ஹஸ்பண்ட்ஸ் எப்படி டைம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இது விமனுக்கு இருக்குது. எந்த விமனுக்கு? ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண. அப்போ ஹூன்றது யாருன்னா இந்த இடத்துல விமன், எல்லா விமனும் கிடையாது. ஹூ ஆர் ஒர்க்கிங் ஃபுல் டைம் அண்ட் ஃபார் தோஸ். அந்த தோஸ்ன்றது எது? இந்த தோஸ் எது? அதான் தோஸ் ஹூ கேன் அஃபோர்ட் டு பே ஃபார் ஹெல்ப். அது ஹூ வந்து விமன். அப்போது 2 விமன் இருக்காங்க. ஒன்றும் யாருன்னா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணோம், இன்னொரு விமன் யார்? ஹூ கேன் அஃபோர்ட் டு பே ஃபார் ஹெல்ப் இன் த ஹோம்.
ஸோ ஃபுல் டைம் இருக்கவங்களால பண்ண முடியாது. இப்போ ரெண்டாவது அவங்ககிட்ட மணி நல்லா சர்ப்ளஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஹையர் பண்ணிப்பாங்க. அப்போ அவங்க 2 பேரும் கம்மியாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் இப்போ ஹஸ்பண்ட்ஸ் வெளியே போகிறாங்கன்னா எப்படி அவங்க அதுக்கு டைம் கம்மியாக பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு ஈக்குவலாக யார் பண்ணுறாங்கன்னா எந்த விமன்லாம் வெளியே ஃபுல் டைம் ஒர்க் போகிறாங்களோ, அப்போ இதில் முக்கியமான ஒர்க் வந்து ஃபுல் டைம். ரெண்டாவது யார்கிட்ட சர்ப்ளஸ் அமௌண்ட் அதாவது அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க 2 பேரும் அதே மாதிரி டைம் கம்மி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து இன்ஃபேக்ட் இப்போ விமன் கேன் அஃபெக்ட் ஃபார் ஹெல்ப் ஷீ எதை இருக்கணும், ஷீ எதை ரெஃபர் பண்ணுது, விமன். இப்போ சிங்குலர், ஏன்னா ஒரு கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு விமனை வந்து எக்ஸாம்பிளாக காட்டுறாங்க. இஃப் அ விமன் த ஒன் ஹூ ஹேஸ் டு மேனேஜ், இந்த ஒன் ஹூ யாரு, இந்த ஹூ யாரு, அதே விமன் தான். ஹூ யாருன்னா அதே விமன். ஹேஸ் டு மேனேஜ் திஸ், இந்த திஸ்ன்றது எதை ரெஃபர் பண்ணுது, அந்த டாஸ்க். திஸ் ஹெல்ப் ஹையரிங் அண்ட் ஓவர்சீயிங், அவ்வளோதான்ல. ஸோ இதுதான் ப்ரொனவுன்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் மெயின் ஐடியா. லீடிங் ரோல்ஸ் பிளேட் பை விமன். ஆக்சுவலாக மெயின் ஐடியா நமக்கு ஒரு சென்டென்ஸாக வரணும்ல, டாப்பிக்காக இருப்போம். மெயின் ஐடியா நமக்கு சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸாக இது எப்படி நீங்கள் சொல்ல முடியும். ஆமாம், அதுதான் நம்ம கேட்கணும். அதை மறந்துட்டேன். விமன் மோர் டைம் எங்க, என்ன ஒர்க், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். இப்படி மாற்றிக்கலாமா? ஆல்தோ விமன் work in paid employment, they have more duty or they have more responsibility in their houses. அப்படி சொல்லலாமா? They have several duties in their houses, responsibilities or duties or work, என்ன வேணால் போட்டுக்கலாம். ஒரு லைனில் சொல்கிறதா தான் நம்ம சொல்லலாம். அதான் அவங்க சொன்னாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ அவங்க ஃபுல் டைமாக வந்து அவங்க சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்தால் அவங்க தான் இதெல்லாம் டாஸ்க் தான் எடுக்கணும். ஹூ கேன் அஃபோர்ட் டு பே ஃபார் ஹெல்ப் இன் டு த ஹோம். அதே மாதிரி திஸ் ஹெல்ப் ஹையரிங் அண்ட் ஓவர்சீயிங் த பேபி சிட்டர்ஸ், கிளீனர்ஸ் அண்ட் ரிப்பேர்மென், இது எல்லாமே அவங்க தான் பார்க்குற மாதிரி ஆகும் இப்போ அவங்க வெளியே போனாங்கன்னா. ஸோ எப்படி பார்த்தாலும் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் அவங்கக்கிட்ட தான் வருது. ஓகே, ஆல்தோ விமன், ஏன்னா பாயிண்ட் என்னன்னா பெய்டு எம்ப்ளாய்மெண்ட்குள்ளே வந்துடும். ஃபர்ஸ்ட் அதான் சொன்னாங்க, த இன்க்ரீஸ் இன் பெய்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க, இருந்தும் இந்த மாதிரி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க கிட்ட தான் வருது, ஹவுஸ் ஹோல்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இட்ஸ் ஃபைன். நீங்கள் இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் எல்லாமே இதை ஃபோக்கஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கணும். ஒரு பேராகிராஃப் இதுக்கப்புறம் வேகாக போகாதீங்க, அந்த பேராகிராஃப்குள்ளே இன்டென்ஷன்ஸோட போங்க. ஐடியாஸ் எப்படி ஃப்ளோ ஆகுது, அதோட கோர் பிரின்சிபல், அதாவது மெயின் ஐடியா என்ன, டாபிக் என்ன, இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் ஒரு பேராகிராஃபை நான் படிக்க ஆரம்பிக்கிறோம். இது ஒரு நாள் வராது. இப்போ நீங்கள் ஒரு டைம் எடுத்தீங்களா, எக்ஸாம் இவ்வளோ டைம்லாம் எடுக்க முடியாது. நான் இங்கே சும்மா கிளாஸ் எடுக்கிறதுக்காக நம்ம கொடுத்துட்டோம். இது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் இதெல்லாம் உங்களுக்கு பில்டப் ஆகாது. ஓகே.